Good morning to our correspondent sir and admin sir. Dear lovely parents and teachers, all of welcome to our annual parents meeting. அத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோம் சொன்னோம், எல்லாரும் வந்துருப்பீங்கன்னு நினச்சேன். கொஞ்சம் நேரம் தான் வந்துருக்கு. இருந்தாலும் நம்ம டைமுக்கு ஆரம்பிச்சிடணும். வரவங்க வரட்டும், பின்னாடி வரட்டும். நமக்கு தேவை டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம் இல்லைங்களா? நான் சொன்ன டைமுக்கு நாங்கள் ஆரம்பிக்கிறோம் சரிங்களா? இந்த ஆனுவல் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குன்னா நம்ம ஸ்கூலில் இது வரைக்கும் என்ன நடந்தது, இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு பேரண்ட்ஸ் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ 2 வருஷம் சார் எடுத்து நடத்துகிறாங்க. எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நாங்கள் எதுவும் அதை சொல்லணுன்ற அவசியம். முதல் வருஷத்துக்கு 2வது வருஷத்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தது. இதை விட நெக்ஸ்ட் இயர் இதை விட மேலாக தான் இருக்குமே கண்டி. இப்போ இருக்கிற விஷயத்தில் எந்த விஷயமும் குறைய போகிறது கிடையாது. இன்னும் அதிகமாக தான் நம்ம பசங்களுக்கு பெனிஃபிட்டோட எஜுகேஷனோட எல்லாமே இன்னும் அதிகமாக தான் நமக்கு இந்த இயர் கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் இயர் ஏதாவது உங்களுக்கு இதில் எங்கள் ஸ்கூலில் ஏதாவது குறை, இது இருந்தால் நல்லா இருந்திருக்கும் மிஸ், இந்த இயர் இது இல்லை, நெக்ஸ்ட் இயர் இதை கொண்டு வந்திருந்தீங்க எனக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க ஓப்பனாக சொல்லலாம். அதுக்கு தான் இந்த மீட்டிங்கு. இந்த நெக்ஸ்ட் இயர் இது வந்தால் நல்லா இருக்கும் எங்களுக்கு நினைக்கிறோம், இது நீங்கள் பண்ண இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத தயவுசெய்து ஓப்பனாக சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை நாங்கள் நிறைவேற்றி தர பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓப்பனாக பேசுங்க. எங்களுக்கு இந்த குறை இருக்குது மிஸ், இந்த நிறைய இருக்குது மிஸ்ன்னு சொல்லுங்கள் சரிங்களா? அதை பற்றி இப்போ டெய்லியும் என்ன நடக்குது, ப்ரேயர்லேருந்து நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. யாரும் பசங்களை கேட்டுருக்க மாட்டீங்க. இன்னைக்கு என்னென்ன நடந்தது கிளாஸ் யாரும் கேட்குறோமா? கேட்கறது இல்லை இல்லைங்களா? ஏன்னா நாங்கள் வேலைக்கு போகிற சில பேரண்ட்ஸ் இருக்கு, நீங்கள் பரவாயில்ல. இருந்தாலும் பசங்கக்கிட்ட ஒரு 10 நிமிஷமோ ஒரு காலோட ஒருதுங்க. இன்னைக்கு என்னப்பா நடந்தது, மேக்ஸ் மிஸ் என்ன நடத்துனாங்க, சயின்ஸ் மிஸ் வந்தாங்களா, என்ன நடத்துனாங்க, என்ன டெஸ்ட் வச்சாங்க அப்படின்னு கேட்டாவே போதும். அவன் வந்து கடற்கரை எல்லாத்தையும் சொல்லிடுவான். ஸ்கூலில் நடந்த எல்லா விஷயத்தையுமே கடற்கரைன்னு சொல்லிடுவான் நம்ம பசங்க. நம்ம கேட்காததுனால தான் அவன் என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், காலையில் கலப்பி அனுப்பிடணும், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடணும், மதியானம் சாயந்தரம் வந்தோன்னா என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தோம், டியூஷனுக்கு அனுப்பிடணும், திரும்ப நைட் வந்தோன்னா லஞ்ச் கொடுத்து படுக்க வச்சிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அந்த மாதிரி இல்லாத கொஞ்சம் பசங்கக்கிட்ட நம்ம பேசணும். என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, சின்ன வயசுலேருந்தே இந்த நம்ம பேசினா தான் பெருசானாலும் பசங்க நம்மக்கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணுவாங்க. அது பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும். நம்ம பேசும்போது தான் பசங்க நம்மக்கிட்ட என்ன செய்வாங்க, அவங்களுடைய குறைகள் நிறைகள் ஸ்கூலில் நடக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடக்கிறதுலாம் நம்மக்கிட்ட பயம் இல்லாத ஷேர் பண்ணுவாங்க. அந்த பழக்கத்தை நம்ம சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு கொண்டு வரணும் சரிங்களா? கொஞ்சம் பேசுங்க பசங்கக்கிட்ட, என்ன நடக்குதுப்பா கிளாஸில், என்ன பண்ணீங்க இன்னைக்கு ப்ரேயரில், என்ன நாங்கள் நியூ வேர்ட் சொல்லிக்கிறோம், என்ன நியூ வேர்ட் சொல்லி கொடுத்தாங்க. அது கேட்கறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். நமக்கு ஒரு சமைக்கும் போது கேட்கலாம், ஒரு சாமான் தைக்கும் போது கேட்கலாம், ஒரு டிவி பார்க்கும்போது கூட நம்ம கேட்கலாம். இன்னைக்கு என்ன நியூ வேர்ட் சொன்னாங்க, மம்மி கிட்ட சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாலே அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அவங்க மறந்துட்டா கூட நாளைக்கு நான் இங்கே நியூ வேர்ட் சொல்லும்போது நாளைக்கு இன்னைக்கு அம்மாவுக்கு நம்மளே போய் சொல்லணும் ஒரு எண்ணம் அந்த குழந்தைக்கு தோணும். அதை நம்ம கொண்டு வரணும் சின்ன வயசுல இருந்தே இந்த குழந்தைக்கு சரிங்களா? என்ன நடக்குதுங்கிறத நம்ம மிஸ்ஸுக்கு ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் மாதிரி படிப்பாங்க. சார் கரஸ்பாண்ட் சார் அவங்கள்ட்ட பேசுவாங்க. நியூ அட்மிட் சார் நமக்கு வந்திருக்கிறாரு. இந்த ஏருக்கு நியூ அட்மிட் சார் நமக்கு வந்திருக்கிறாங்க. ஸ்கூல் டெவலப்மெண்ட்டுக்காகவும் நம்ம பசங்களுடைய எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காகவும் நம்ம கரஸ்பாண்ட் சார் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் இயர் நல்ல பெட்டர் எஜுகேஷன் நம்ம பசங்களுக்கு கிடைக்கும். அதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் சரிங்களா? இப்போ இருக்கிறத விட டபுள் மடங்கு நல்லபடியாக நம்ம பசங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கு நல்லபடியாக ஒரு இது கிடைக்கும் சரிங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ பேரண்ட்ஸ். Beloved headmistress, a warm welcome to all your parents and all our teachers. Today, I take the privilege to present you all the annual events of the academic year 2023 to 2024 in our Simpson Raja School. On 14/6/2023, our school was reopened and started the first term of our students after the summer holidays. And also, a newcomers of the school, LKG children, were also welcome. நமது பள்ளியில் காலை கூடுகையில் ஆரம்பித்து நம் பிள்ளைகளுக்கான பல்வேறு புதுமையான முயற்சிகளும் நல்ல பழக்க வழக்கங்களையும் பின்பற்ற கற்றுத்தரும் வகையில் புதிய ஆங்கில வார்த்தைகளை அறிமுகப்படுத்துதல், பள்ளிக்கு சரியான நேரத்திற்கு வரும் பழக்கம் போன்ற சிறிய சிறிய நற்குணங்களை நம் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கும் முயற்சி வெற்றி கொண்டிருக்கிறோம் நம்ம பள்ளியில்.
நம்பிக்கையுடன் கூடிய பரிசுகளை பெறும்போது நம் பிள்ளைகளின் முகத்தில் காணப்படும் சந்தோஷத்துக்கு ஈடுகளே இருக்க முடியும். During the first term, we celebrated our 76th Independence Day, where we had various celebrations and competitions, and one among them was the fancy dress competition for the classes of LKG and UKG students. ஒவ்வொரு மழலையும் கொஞ்சம் மொழி பல்வேறு கலர்களைப் போலவும் பல மாறுவேடம் அனைத்தும் பேசி கலந்து கொண்டது சுதந்திர தின விழாவில் முத்தாய்ப்பான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்தது. For each and every month, our students were motivated, taught and prepared for a small drama act which emphasized moral values, and it was acted in front of the students during assembly time. இப்படிப்பட்ட நாடகங்களை நடிப்பதன் மூலமாக பிள்ளைகளுடைய செயல்களில் நல்ல மாறுதல் இருக்கும் அப்படின்றது என்னுடைய பிலீஃபாக இருந்தது. அவங்களுடைய ஸ்டேஜ் ஃபியர், ஏன்னா பல பள்ளிகளில் பல பிள்ளைகளை மேலே ஏற்றுவாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு குழந்தையுமே மேலே ஏறி அவங்களுடைய ஸ்டேஜ் ஃபியர், அவங்க வந்து மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்க பெஸ்ட்டாக அமையணும் அப்படின்ற ஒரு சின்ன முயற்சி தான் இது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பீன் என்கரேஜ் டு ஸ்பீக் அபவுட் தெம்செல்வ்ஸ் இன் தி பிரேயர். அதாவது அவங்க செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணுவாங்க. நிறைய பிள்ளைங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அவங்க வந்து அவங்களையும் அவங்க ஃபேமிலி பற்றியும் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு சொல்லும் பொழுது மற்ற எல்லா பிள்ளைங்களுக்கும் யார் யாருடைய பேர் என்ன, அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, அவங்க எந்த கிளாஸ் படிக்கிறாங்க, இப்படிப்பட்ட பல விஷயங்கள் எல்லா பிள்ளைங்களுக்கும் எல்லாரும் பற்றியும் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அண்ட் இட் ஹாஸ் மெனி பெனிஃபிட்ஸ். நமது பிள்ளைகளுக்கு அவர்களுடைய கையெழுத்து மேம்பட வைப்பதற்கு மாதம் ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் நடத்தப்பட்டு வந்திருந்தது. அதற்கு பரிசுகள் வழங்கப்பட்டிருந்தது. ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா எங்களோட நாங்கள் டீச்சர்ஸை பார்த்து எழுதுகிற ஃபர்ஸ்ட் டேர்மில் இருந்த அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கும் இப்போ தேர்ட் டேர்ம் வரும் பொழுது அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்லையும் நிறைய வித்தியாசங்களை நாங்கள் பார்க்குறோம். பேரண்ட்ஸ் இதை எவ்வளோ நோட் பண்ணிட்டு தெரியல. ஸோ to keep the children's mind and body always activated, a school provides them with various colorful and thoughtful activity sheets. Like ஒவ்வொரு நாளுமே வந்து மாதத்துக்கு 3 முறை அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீ பீரியட் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஒர்க் இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் அவங்களுடைய பிரெயினை யூஸ் பண்ணுற விதமாக பல ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் கொடுத்து கலரிங்லேருந்து பர்சன் கேட்லேருந்து ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பிள்ளைங்க மாதத்தில் 3 முறையாச்சும் கட்டாயம் அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும். பிள்ளைகள் ஆசிரியர்களும் இணைந்து செயல்படும் வகையில் உருவாக்கப்பட்ட ஸ்டூடெண்ட் டீச்சர் ப்ராஜெக்ட் வாஸ் a great success. The children were very much eager in doing the works, discussing with their respective teachers and were engaged in the projects. அவங்களுடைய ஸ்பிரிட் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம தான் வின் பண்ணணும், ஐடியாஸ் கொடுக்கணும், நம்ம இது செய்யலாம், நம்ம அதை செஞ்சாங்கல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து உங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாக கொண்டு வந்ததுன்றது உண்மையான ஒரு விஷயம். அண்ட் during the second term of academic year, children were taken to excursion, fun tour போனாங்க. நிறைய பிள்ளைங்க வந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க, அவங்களுடைய ரைட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க, டீச்சர்ஸும் போயிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா அந்த டவுனில் இருந்துச்சு. இந்த நேரத்திலும் முக்கியமான ஒரு கற்றல் முறையை பற்றி நமது பள்ளியின் சிறப்பம்சமாக நாமும் நமது பிள்ளைகளும் கருதுவது பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் எனப்படும் விளக்க காட்சியின் மூலமாக பிள்ளைகளுக்கு நடத்தப்படும் பாடங்கள். நிறைய பேரண்ட்ஸ் தெரியும் இல்லைங்களா, பார்த்துருப்பீங்க, சொல்லியிருப்பாங்க கட்டாயமாக பசங்க இல்லை வந்து டிவியில் போட்டு காட்டினாங்க. அந்த டிவியில் போட்டு காட்டுறது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒன்று படத்தை போட்டு அப்படி கிளாஸ் எடுக்கிறது கிடையாது. டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தருமே அந்த சப்ஜெக்டில் அந்த லெசனில் என்னென்ன இருக்குது, என்னென்ன புதுசாக அவங்களுக்கு சொல்லி தரலான்ற வகையில் ஒவ்வொரு டீச்சர்ஸுமே வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க உட்காந்து ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு இது பண்ணால் நல்லா இருக்குமா, இப்படி சொன்னால் நல்லா புரியுமா, இப்படி வந்தால் நல்லா இருக்குமா தெரியுமா அப்படின்னு டீச்சர்ஸ் வந்து பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்காக வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே இது போல் நடக்கல. இதில் வந்து பெருமையாகவும் சொல்லலாம், சந்தோஷப்படத்தக்க வகையாக இருக்குது. குழந்தைங்க வந்து ஃபீட்பேக் சொல்லும்போது இந்த பிக்சரில் பார்த்தோமே அதுதானே அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கே ஒரு ஹாப்பி. பேரண்ட்ஸ்க்கும் அது புரியும்னு நினைக்கிறேன், சொல்லியிருப்பாங்க, பசங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் மந்த்லி ஒன்ஸ். அவங்க வந்து வெறும் படிப்பில் மட்டும் பெஸ்ட்டாக இருக்காங்கிறதுக்காக அந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் பேட்ச் கொடுக்கல. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா வகையிலையுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பழக்கத்துலேருந்து அவங்களுடைய பழக்கங்கள், அவங்களுடைய கேரக்டர் வைஸ் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே நம்ம இது பண்ணி தான் அந்த குழந்தைங்களுக்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் பேட்ச் கொடுக்குறோம். ஸோ மந்த்லி எல்கேஜி டு யூகேஜி எல்லா கிளாஸுமே எனக்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, நம்மளை நம்பி இதை செய்ய சொல்கிறாங்க பொழுது இன்னுமே அவங்களுடைய அந்த லீடர்ஷிப் நல்லா இன்க்ரீஸ் ஆகுறது என்னுடைய நம்பிக்கை. அப்புறம் ரெகுலர் அட்டண்டன்ஸ் ப்ரைஸும் நம்ம கொடுக்கணும். அதுவும் சொல்லியிருப்பாங்க நிறைய பசங்க ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வந்து அவங்களுக்கும் கிஃப்ட் கொடுத்து என்கரேஜ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஒரு அடுத்தது அவங்களை பார்க்கும்பொழுது மற்ற பிள்ளைங்களும் ஓகே அப்போ நம்மளும் இப்படி போனால் நம்மளும் ஒரு ஸ்பெஷலாக இது பண்ணுவாங்கன்ற ஒரு சந்தோஷமான அண்ட் தி ஹாபிஸ் தட் ஆர் சில்ட்ரன் கெட்ஸ் are updated on our Instagram page. Instagram page எத்தனை parents follow பண்ணுறதுன்னு தெரியல. I take this time to please request you to follow and like our Instagram page. நாங்கள் மறுபடியும் எங்களோட குரூப்பில் வந்து குரூப்பில் லிங்க் ஃபார்வர்ட் பண்ணுவோம். பண்ணாத பேரண்ட்ஸ் லைக் பண்ணாத பேரண்ட்ஸ் இல்லை ஃபாலோ பண்ணாத பேரண்ட்ஸ் கட்டாயமாக லைக் பண்ணணும் அப்படிங்கிறது சப்ஸ்கிரைப் லைக் பண்ணல. நம்ம யூடியூப் சேனல்லையும் நம்மளுடைய ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். It is time to make a reference and daily activity test நடக்குது நம்ம கிளாஸ்ல தெரியுமா? daily சில பேரண்ட்ஸ் வந்து they were worried that we don't have a written test அப்படிங்கிறது. but the children are given daily oral or written ஏதாவது ஒரு வகையில் குழந்தைங்க டெய்லியுமே அவங்க படிக்கிற கிளாஸ் படிக்கிறது சரி இல்லை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா சரி ஏதோ ஒன்று அவங்க they are having a class test daily and அந்த ரிப்போர்ட் டெய்லியுமே கரஸ்பாண்டன்ஸ் வரும்போது எவாலுவேட் பண்ணி எந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்க, ஏன் குழந்தை இந்த மாதிரி பார்க்குறாங்களா அதையும் நம்ம வந்து என்ன ஏதுன்றதை கன்சர்னாக எடுத்துகிட்டு பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு நம்ம வந்து சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் பற்றி நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஆனுவல் டேல கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பேரண்ட்ஸ். ஃபிஃப்த்தில் பிரார்த்தனா, ஃபோர்த்தில் காஷ்மீர் தி காட் தி ஹையஸ்ட் அமௌண்ட். அதுக்கப்புறம் நம்ம சார் என்ன பண்ணாங்க, சார் ஃபஸ்ட்டே என்கரேஜ் பண்ணி சொன்ன வார்த்தை இதுதான், நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அப்படியே அதே அமௌண்ட் நான் ஈக்குவலாக எனக்கு அமௌண்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. தட் வாஸ் அஸ் ப்ராமிஸ் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆன்லைன் ப்ரோக்ராம் இன்னைக்கு. ஸோ இந்த இயர் அடுத்த எல்லா கிளாஸ்க்குமே கொண்டு வர முயற்சியில் இருக்கணும். எந்த அளவுக்கு சக்ஸஸ் வருதுன்னு நம்ம பார்க்கணும். During the end of each term, parents teachers meeting நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் வந்து எல்லா பேரண்ட்ஸும் மோஸ்ட்டாக நாங்கள் பார்த்துருக்கோம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில். அந்த மாதிரி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வைக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வாங்கின பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுத்து பிள்ளைங்களை நம்ம ஊக்குவிக்கிறோம் அப்படின்றது நீங்கள் இருக்கிற பேரண்ட்ஸ் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் மட்டும் இல்லை, சப்ஜெக்ட் ப்ரைஸ் வாங்கின குழந்தைங்களுக்குமே நம்ம வந்து கிஃப்ட் கொடுத்து அவங்க என்கரேஜ் பண்ணி இன்னும் அதிகமாக அவங்க வந்து நான் மட்டும் இல்லை அவங்க வாங்கியிருக்கா நானும் வாங்கணும் அப்படின்னு சில பிள்ளைங்க சொல்லி அது மாதிரிலாம் நாங்கள் கிளாஸ் வாங்கினா நானும் நெக்ஸ்ட் டைம் வாங்குவேன் அப்படின்னு வந்துட்டு பிள்ளைங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். வாரமே புதன்கிழமை வெனஸ்டே நோ பேக் டே இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ஃபஸ்ட்டில் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், ஐயோ பேக் வேண்டாங்க அப்படின்லாம் சொல்லி அனுப்பானா அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களே வந்து கரெக்டாக சொல்லி பேரண்ட்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி நோ பேக் நோ புக்ஸ் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அவங்க வந்துட்டு இங்கே வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் டே ப்ரோக்ராமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா குவிஸ் காம்பி வெறும் ஸ்போர்ட்ஸ்னால் ஜஸ்ட் லைக் சும்மா ஏதோ விளையாடணும் போகணும் அப்படி இல்லாமல் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி குவிஸ் காம்படிஷன், ஸ்பெல் காம்படிஷன், இந்த மாதிரி பல காம்படிஷன்ஸ் வச்சு அதே போல் பசங்க மாதம் ஒரு தடவை நம்ம வந்து கேகே நகர் கிரவுண்டுக்கு அவுட்டோர் கேம் விளையாட வைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க போகும்போதெல்லாம் ஒரே ஹாப்பியாக போவாங்க. ஜஸ்ட் லைக் மேம் பாய் மேம் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க, டூர் போகிற ரேஞ்சில் கிளம்புவாங்க பசங்கள்லாம். அந்த மாதிரி பசங்களுக்கு என்னென்னலாம் பூஸ்டப் பண்ண முடியும், என்னென்னலாம் அவங்களுடைய மென்டலி ஃபிசிக்கலி அவங்களை எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும் அப்படின்றது தான் நம்மளுடைய கன்சர்னாக இருக்குது. அண்ட் நம்மளுடைய செகண்ட் டைம் வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்ஸ் ப்ளஸ் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸோட க்ளோஸ் ஆச்சு. நிறைய வெரைட்டி ப்ரோக்ராம்ஸ் நடக்கணும்.
பசங்களுடைய நிறைய திறமைகள் அந்த பிஸ்னஸ் ப்ரோக்ராமுக்கும் வெளிப்பட்டதுன்னு சொன்னால் நிறைய நிறைய குழந்தைங்க இந்த குழந்தையால இதை செய்ய முடியுமான்னு யோசிக்கும் பொழுது அந்த குழந்தை அவ்வளோ ஒரு அழகாக சில பிள்ளைங்க நிறைய ஆக்டிங் எல்லாம் நல்லா பண்ணாங்க, டான்ஸ் எல்லாம் பண்ணுறது. இப்போ எங்களுக்கும் சில நேரங்களில் அது புதுசாக இருக்குது. டேர்ம் 3 பாசிட்டிவ் ஸ்டார்டிங். நியூ இயர் மட்டும் கிடையாது, நிறைய புதிய விஷயங்கள் இந்த டேர்ம் 3ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். லைக் புதிய தமிழ் சொற்கள், நியூ வேர்ட்ஸ். இங்கிலீஷில் நீங்கள் பசங்க சொல்லியிருப்பாங்க. இந்த டேர்ம்ல இருந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நியூ வேர்ட்ஸ். இந்த கிராமத்தில் கூட கேட்டுருப்பீங்க, ரஃப் நோட்டுக்கு தமிழில் என்ன. நம்ம பல காலமாக ரஃப் நோட்டே சொல்லி பழகியிருந்தாலும் அதுக்கு என்ன தமிழில் வரும், அந்த மாதிரி சில புதுமையான வார்த்தைகள் நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த வேர்ட்ஸோடைய தமிழ் வார்த்தைகள் என்னமா இருக்கும்ன்றதை பிள்ளைங்க சொல்லி கொடுத்து அவங்க அதை திரும்பி சொல்ல வச்சு அதுக்கும் என்கரேஜ்மெண்ட் ப்ரைஸஸ் கொடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த முறை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்ஸ் வாங்கின பிள்ளைங்களுக்கு பேட்சஸ், ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. பிள்ளைகள் பேட்ச் கொடுத்திருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க். அவங்களுக்கு அதில் ஒரு பெருமை, பசங்க ஜாலியாக நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் பேட்ச் டெய்லியுமே அதை கொடுக்கும் போது அவங்களுக்கு அதில் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும்ன்றது நான் நினைக்கிறேன். அதே போல் நம்ம ஸ்கூலில் ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன்ஸ் நடந்துச்சு. இப்போ ஸ்பீச் காம்படிஷன் வச்சுருந்தோம். பொதுவாக ஸ்பீச் காம்படிஷன் போது வி டீச்சர்ஸ் யூஸ் டு ஹெல்ப் அவங்களுக்கு அதை வந்து சொல்லிக் கொடுக்க இல்லை அதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். பட் இந்த முறை சார் சொன்ன அட்வைஸ் இல்லை, பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும், பேரண்ட்ஸ் எழுதி கொடுக்கணும் அப்படிங்கும்போது ஃபுல் ப்ராக்டிஸ் அவங்களே தான் பண்ணாங்க. நாங்கள் வந்து ஜஸ்ட் என்னன்னா தெரியல அப்படின்னா மட்டும்தான் சொல்லி கொடுத்தோம். அந்த மாதிரி ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை 8 லாங்குவேஜஸில் அவங்களுடைய ஸ்பீச் பேசலாம். அந்த ரிபப்ளிக்கப்போ இப்போ எங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எங்களுக்கே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது, நல்ல ஒரு புது முயற்சியாக இருந்தது. ஸோ இதில் என்ன எங்களுக்கு புரியுதுன்னா பேரண்ட்ஸ் எங்களுடைய அந்த லைஃப் வராங்க, எங்களுடைய அந்த இதை புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, நாங்கள் எப்படிலாம் புதுசாக முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம ஸ்கூலில், பேரண்ட்ஸும் அதுக்கேற்ற ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கன்றத அந்த விஷயத்தை புரிய வச்சுட்டு அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ பேரண்ட்ஸ், அந்த மாதிரி பேரண்ட்ஸ் பாருங்க. அப்போது இந்த கல்யாணி நிறைவாக நம்ம கொண்டாடிய ஆனுவல் டே செலிப்ரேஷன்ஸ் 2024 கருத்தாக அமைந்தது. ஆண்டு முழுவதும் பிள்ளைகள் தங்களது உழைப்பினையும் படைப்பிலும் விளையாட்டிலும் செயல்படுத்தி கௌரவிக்கும் வகையில் நம்முடைய கரஸ்பாண்டன்ஸ் கையால் நிறைய பரிசுகள், மெடல்ஸ், ஷீல்ட் எல்லாம் வாங்கியிருப்பாங்க பிள்ளைங்க. அதே மாதிரி ட்ராமாஸ், டான்ஸ், எல்கேஜி குழந்தைங்களாம் ரொம்ப அழகாக ஆடிருந்தாங்க. இந்த முறை அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பார்க்கறதுக்கே. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு நாங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்டுன்னு இல்லை, இது குழந்தைங்க இந்த இடத்துல நின்று ஒரு பயம் இல்லாமல் ஒரு தெளிவாக. ஏன்னா கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் ஒரு 2-3 குழந்தைங்க அழுதாங்க, அதை நாங்கள் பார்த்தோம். ஆனால் அது அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக இந்த இடத்துல வந்து அவ்வளோ ஆர்வமாக எப்போ நாம் ஆடுவோம், டெய்லி ப்ராக்டிஸ் அப்பெல்லாம் கூட வந்தது, இன்னைக்கு ஆடுவோமா நாளைக்கு ஆடுவோமா நாளைக்கு முடிஞ்சவங்க கூட அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த ஒரு இது வந்து குழந்தைகிட்ட கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம இந்த அகாடமிக் இயர் இப்போ முடிக்க போகிறோம், ஃபைனல் எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ சிம்சன் ராஜரத்னம் ஸ்கூலில் இந்த ஆனுவல் பேரண்ட்ஸ் மீட்டிங்கை நாங்கள் ஒரு பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வாக நாங்கள் கருதுவோம். ஏன்னா நாங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து இருக்கோம் ஸ்கூலில். எங்கே கூட உங்களையும் பேரண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ் மட்டும் ஸ்கூல் மட்டும் இருந்தால் மட்டும் ஒரு நல்ல ஸ்கூலாக இருக்குது. பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு, பேரண்ட்ஸோடைய பார்ட்டிசிபேஷன், நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்ஸ், இதெல்லாம் மட்டும்தான் வந்து ஒரு ஸ்கூல் வந்து ஒரு நல்ல அடுத்த லெவல் ஸ்கூலாக மாறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் எடுத்துக்கிறது எந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த பேரண்ட்ஸ் இத்தனை பேர் வந்திருக்கீங்க. வி ஆர் வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ ஆல். இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மீட்டிங்க்கு வந்தது கண்டிப்பாக ஒரு பிரயோஜனமான விஷயமா இருக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ப்ளீஸ் லுக் ஃபார்வர்ட் ஃபார் த கமிங் ஈவெண்ட்ஸ். சார் பேசுவாங்க, புது மேட்ஸ் சார் அவங்க கூட பேசுவாங்க, உங்களுடைய குறைகள், நிறைகள், கேள்விகள், அதுக்கான எங்களுடைய மதில்கள் எல்லாத்தையும் இந்த இடத்துல கொண்டாடுறது. ஸோ I would like to conclude my reports and leave way for our correspondence of the school. Thank you. முன்னாடி தேங்க்யூ ஸோ மச். நீ வந்தது காலையில் ஒரு ஷெட்யூலுக்கு மத்தியில்
இந்த டைம் எடுத்து நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ let me start with me and my staff. Heartful thanks for your support and help. உங்களோட ஆதரவுக்காக இந்த வருடம் பள்ளியை மீண்டும் நடத்தி கொடுக்க உங்களோட ஆதரவுக்காக நான் முதல்ல நன்றி சொல்றேன். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஃபார் புட்டிங் ட்ரஸ்ட் ஆன் திஸ் ஸ்கூல். இந்த ஸ்கூலில் அனுப்புனா என் பையன் ஒரு தேறிடுவான் அப்படின்னு நம்பி இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்பி வச்ச அந்த நம்பிக்கைக்காண்டி ரெண்டாவது தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டீச்சர் வந்து சில காரியங்களை விட்டுட்டாங்க, எனக்கு தெரியல. பட் ஐ வாண்ட் டு ஹைலைட் தோஸ். நான் அதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்க குழந்தைங்களுக்கு கடைசியா எப்ப ஹைட் பார்த்தீங்க? கடைசியா எப்ப ஹைட் பார்த்தீங்க? சாப்பாடு கொடுக்கறது மட்டும்தான் இருக்குது. ஹைட் வெயிட்டாதான் எப்பயாவது சிக்காடி ஹாஸ்பிட்டல் போன அங்க பார்ப்பாங்க சார், நாங்கெல்லாம் பார்க்கறது இல்லை. கரெக்டா சொல்லுங்க. ஓகே, ஆமா. ஆனா ஸ்கூல்ல வருஷத்துக்கு 2 தடவை அவனோட ஹைட்டும் வெயிட்டும் பார்க்கணும். அவன் ஸ்கூலுக்கு 3 times. ஓகே, 3 times, சாரி, 3 தடவை பார்க்குறான். ஓகே, அவனோட ஸ்கூல்ல அந்த அடுத்த வருஷம் ஆரம்பிச்ச உடனே எப்போ அப்படின்னு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிச்ச உடனே எப்படின்னு பார்க்குறாங்க. செகண்ட் டேர்ம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்போ பார்க்குறீங்க? தேர்ட் டேர்மில் பார்க்குறாங்க. ஓகே, ஸோ 3 தடவை பசங்களோட ஹைட் என்ன, வெயிட் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. உங்களுக்கு ஆசையாக இருக்கா அவனோட ஹைட் சேஞ்ச் ஆகிருக்கா, அவனோட வெயிட் சேஞ்ச் ஆகிருக்கா, இல்லை அப்படியே இருக்கா அப்படின்னு பார்க்குறது? அதெல்லாம் பார்க்குறோம்ல சார், வளர்ந்துகிட்டே போகிறாங்க அப்படின்னா பார்க்க வேண்டியது. ஓகே, ஸோ யூ ஹேவ், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சார் என் பையன் வளர்ந்துருக்கானா, என் பையன் வெயிட் போட்டிருக்கானா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த ரெக்கார்ட்ஸ் ஸ்கூலில் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்காண்டி அதற்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, நம்பர் 1 ஹைட் அண்ட் வெயிட் மெஷர்மெண்ட். நம்பர் 2, போன இந்த அகாடமிக் இயரில் ஒரு தடவை மட்டும் டாக்டரை கூப்பிட்டு வந்துருக்கோம். ஒரு தடவை மட்டும் டாக்டரை கூப்பிட்டு வந்து சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவரை கூப்பிட்டு வந்து அந்த குழந்தையோட ஓவரால் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை அசஸ் பண்ண சொல்லி, அவர் ஏதாவது மெடிசின்ஸோ இல்லை வைட்டமின்ஸோ ஏதோ ஷார்ட் ஃபால் இருக்குது அப்படின்னா அதை பார்க்க சொன்னோம். சில சில்ட்ரனுக்கு வந்து இம்மீடியட்டாக ஏதோ ஆப்ரேஷன் தேவைப்படுறது, இல்லாட்டினா அது அப்படியே பார்க்காம விட்டுருந்தாங்கன்னா நல்லா தானே இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்காம இருக்கிறதா பெரிய காம்ப்ளிகேஷனில் கொண்டு போயிருக்கு. ஓகே, ஸோ அதனால அந்த டாக்டர் வந்து பார்த்தது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. இப்போ இந்த அகாடமிக் இயரில் அட்லீஸ்ட் ட்வைஸ் அவரை நாங்கள் கூப்பிட்டு வந்தோம். ஓகே, போன தடவை கூப்பிட்டு வந்தப்ப நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏன் டாக்டர் விசிட்டு எதுக்கு இதுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வரணும். காசு எதுவும் கேட்கலையே, நம்பர் 1. நம்பர் 2, அது வந்து இந்த மாதிரி ஒரு சனிக்கிழமை தான் வச்சிருக்கோம். சண்டே ஓகே, சண்டே வச்சிருக்கோம். ஓகே, உங்க குழந்தை மேல உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்திருக்கிறதுனா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? சரி, ஒரு 2 போய் பார்த்து வந்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்துருப்பீங்க. நீங்க வந்திருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன். ஆனா வராத பேரண்ட்ஸ் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஏன் நான் வரல அப்படின்னு சொல்லி, ஏன் நான் வரல அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, I equate that to the interest or the love you have towards your children. நான் என்ன சொல்றேன்னா, உங்க குழந்தை மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு அவ்வளவுதான் அப்படின்னு காட்டி, எனக்கு அதை விட முக்கியமான வேலை ஒன்று இருந்துச்சு நீங்க சொன்னீங்கன்னா அந்த முக்கியத்துக்கு மேலதான் உங்களோட லைஃபே இருக்குது, உங்க குழந்தை மேலே இல்லை. ஓகே, அதனால இந்த மாதிரி எனி டாக்டர் விசிட் மட்டும் இல்லை, அவங்களோட பள்ளி பருவத்தில் எந்த ஒரு முக்கியமான காரியம் நடக்குதுனாலும் நீங்க தான் முதல்ல அஸ் அ பேரண்ட் நீங்க முதல்ல இருக்கணும். அண்ட் இட் கோஸ் லாங் வே. நீங்க அப்படி இருக்கக்கூடியது
பிற்காலத்தில் என் பையன் என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறா சார் அப்படின்னு சொல்லாம என் பையன் என்னை நல்லா பார்த்துக்கிறான் சார் அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பார்க்கலாம், எங்க அப்பா வந்திருக்காரு, எங்க அப்பா வந்திருக்காரு. சில வீட்டில் அம்மா வருவாங்க, அப்பா வரமாட்டாங்க. எங்க அப்பா எதுக்குமே வரல சார். ஏன்னா நான் தானே உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டினேன், அது யாருக்கா வேணும், நீ வந்து யார் அப்படின்னு. உங்களுக்கு 60 வயசோ 70 வயசோ இருக்கும்போது அவன் கேட்டான உங்களுக்கு எப்படி இருக்கு? ஸோ அதனால எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல பையனோட ஆக்டிவிட்டி எதுவாக இருந்தாலும் ஓகே. நம்ம ஸ்கூல்ல வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம வந்து அந்த ஆக்டிவிட்டியில இன்வால்வ் பண்ணுறோம். என் பையன் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியை கொடுக்குறோம். அப்போ நீங்க இருக்கணும், முதல்ல நம்மளுக்கு கை தட்டுறதுக்கு நீங்க தான் முதல்ல. ஓகே, ஸோ டாக்டர்ஸ் விசிட் இஸ் சம்திங் யூ நீட் டு டு. தேர்ட் திங் வந்துட்டு ஸ்கூல்ல வந்து சில ஒழுக்க பழக்க வழக்கங்கள் ஒழுக்கங்கள் கற்றுக்கணும். ஒன்று வந்து ஹைஜீன், அவன் எப்படி சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரிப்பீட்டடாக ரைட் ஃப்ரம் அவனோட நெய் கட் பண்ணியிருக்கான் அப்படி அடிக்கா அப்படின்னு பார்க்கறதுலேருந்து தலையில தேர்ந்து இருக்கா என்ன வச்சுட்டு வர்றானா அப்படின்னு லிஸ்ட் ரீடிட்டே போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க டீச்சர்ஸ், மாதத்துக்கு டெய்லி பார்க்க முடியாது, மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுறாங்க. மாதம் ஒரு தடவை செக் பண்ணுறாங்க. அவன் டெய்லிஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கா, அழுப்பு இல்லாமல் இருக்கிறா, தலையில என்ன வச்சுட்டு வர்றானா, வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு ஹைஜீனிக்கு அவனுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. நீங்கள் அவனால வீட்டில் வந்து ஐயே அடுக்காரு உட்கார மாட்டான் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்கரேஜ் பண்ணு, வெரி நான் குறைச்சி தரேன், அதுக்கப்புறம் உட்கார அப்படின்னு சொல்லி ஓகே பரவாயில்ல உட்காரா அப்படின்னு சொன்னாங்க. நாலாவது வந்து உங்க குழந்தை ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வரும்போதும் அவங்க குழந்தை வந்து அன்னைக்கு எப்படி பிஹேவ் பண்ணலாம், அன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம், அன்னைக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம், கிளாஸ்ல எவ்வளவு தூரத்துக்கு அவன் அட்டென்டிவா இருந்தான் அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுல அந்த கிளாஸ்ல ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் எடுத்து அவனுக்கு ஸ்டார் கொடுக்குறாங்க. அவங்க கிளாஸ்ல நீங்க போனீங்கன்னா அதை பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கோல்டு ஸ்டார் கொடுக்குறாங்க. எதனால கொடுக்குறாங்க? அவனுக்கு ஏதாவது அல்வா கொண்டாந்து கொடுத்தாரு, அவன் எப்படி பிஹேவ் பண்ணான்னு ஓகே, அவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணான் அப்படின்னு. இப்போ டெய்லி நான் இதை எதுக்காண்டி சொல்றேன் அப்படின்னா, டெய்லி குழந்தை கூட நைட்ல சாப்பிடும்போது இன்னைக்கு யாரும் சொல்லுவோம் கோல்டு ஸ்டார் வாங்கினது கேட்டு அவனுக்கு தெரியும் இன்னைக்கு யார் வாங்கினாங்க, உங்களுக்கு தெரியாம இருக்கு. ஸோ டெய்லி கேள்வி, இன்னைக்கு யார் கோல்டு ஸ்டார், நாளைக்கு நீ வாங்கிடுவீங்க, நாளைக்கு நம்ம வாங்கிடலாமா அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறேன். ஓகே, ஸோ தட் இஸ் சம்திங். எனக்கு என்ன பொறுத்த அளவுக்கு அன்னைக்கு அந்த குழந்தைக்கு ஸ்டார்ட் கொடுக்கும்போது அவன் வந்து ஜனாதிபதி மாதிரி ஃபீல் பண்ணான். அந்த பையன், இந்த கோல்ட் ஸ்டார் வாங்கின பையன் ஜனாதிபதி மாதிரி ஃபீல் பண்ணான். ஓகே, மற்ற பசங்க பொறாமையாக பார்ப்பாங்க. என் குழந்தை பக்கத்தில் உட்காந்துருக்கலாம், ஸ்டார் வாங்கிட்டான் அப்படின்னு அப்படியே பார்க்க அவனுக்கு புரியல. அவன் பேசிட்டு அவனுக்கு புரியல. என்கரேஜ்மெண்ட் டு கம் ஃப்ரம் ஹவுஸ், அதை தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, எஸ்பெஷலி 3வது 4வது 5வது படிக்கக்கூடிய ஒரு குழந்தைங்க இருந்தீங்கன்னா அவங்கள வந்து கதை சொல்ல தெரியுமா தெரியாது, எத்தனை பேருக்கு தெரியும். அவன் வந்து இங்கே வந்து கதை சொல்றான். எப்படி புது வார்த்தையை கற்றுக்கிட்டு, ஆங்கிலத்தில் புது வார்த்தையை கற்றுக்கிட்டு அந்த புது வார்த்தையை யூஸ் பண்ணி கதை சொல்றான். ஃபுல் ஆஃப் இமேஜினேஷன். அந்த ராமர் கதையெல்லாம் கிடையாது, அவனோட இமேஜினேஷன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். எது வேணாலும் கதை சொல்லலாம் அப்படின்னு. நீங்க இது வரைக்கும் அவன்கிட்ட கதை கேட்கலன்னா நீங்க போய் கேட்டு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஐ என்ஜாய் அந்த மாதிரி கிளாஸ்ல நான் உட்காரும் போது ஐ என்ஜாய். ஸ்டோரி டெல்லிங் இஸ் சம்திங் தட் டெவலப்ஸ் ஹிஸ் இமேஜினேஷன். அவனோட இமேஜினேஷன் கற்பனை திறனை வளர்க்கிறது. ஓகே, தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து இந்த கற்பனை திறனை வளரவே விட மாட்டாங்க.
சத்தம் போடாத அப்படின்னு அடிப்பாங்க. இமேஜினேஷனை வளர்க்குறதே கிடையாது, கற்பனை திறனை வளர்க்குறது. அவன் எப்படி அவன் சிறகடிச்சு பறக்கணும்னா பேசுவாங்க, ஆனால் கற்பனை திறனை வளர்க்குறோம். ஸ்டோரி டெல்லிங் இஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்ரி டே இல்லை எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் கேளுங்க, இன்னைக்கு என்ன ஸ்டோரி, எனக்கு அந்த அம்மா சாப்பிட போகிறேன் கதை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லுவோம், அதை கொண்டு சொல்லுவோம். ஸோ ஸ்டோரி டெல்லிங். அதே மாதிரி ஸ்பெல் பி அப்படின்ட்டு ஒரு காம்படிஷன். ஓகே, ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதனால என்ன ஆகும், இங்கிலீஷில் எழுதும் போது மிஸ்டேக்ஸ் கம்மியாகும். அப்போ ஸ்பெல் பியை ஒரு காம்படிஷனாக நடத்தணும். ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு தெரியும், அவங்க 4 குரூப்பாக இருக்கிறாங்க. இந்த ஒரு குரூப்புக்கு இன்னொரு குரூப்புக்கு இடையில காம்படிஷன், யார் அதிகமான வார்த்தைகளை ஸ்பெல்லிங் கரெக்டாக சொல்கிறது அப்படின்னு இந்த ஸ்பெல்லிங் காம்படிஷன் நடக்கும். அடுத்தது குவிஸ் ப்ரோக்ராம் நடக்கும். குவிஸ் ப்ரோக்ராம் நடக்குது. நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் அவங்க விட்டுட்டாங்க, அதனால நான் சொல்கிறேன். இந்த ரீசன் இன்னைக்கு உங்கள் குழந்தை என் பையன் இதெல்லாம் பண்ணுறானா, அதெல்லாம் பண்ணுற மாதிரி வீட்டில் ஒன்றும் ஆக்டிவிட்டியே இல்லையே தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அதை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த அகாடமிக் இயரில் எண்டில், அதாவது அடுத்த மார்ச் ஏப்ரலில் ஸ்கூல் பிரைமரி ஸ்கூலுக்கு இடையில ஒரு காம்படிஷன் நடக்கலாம் அப்படின்னு. அப்போ தெரியும் உங்கள் குழந்தை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறா, மற்ற ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ யூ கேன் கம்பேர். நான் சொல்ல வேண்டியது என் ஸ்கூல் பெஸ்ட்டு அப்படின்லாம் நான் சொல்ல வேண்டியது. யூ கேன் கம்பேர் அண்ட் சே அந்த ஸ்கூல் பரவாயில்ல, இல்லை எஸ்ஆர் ஸ்கூல் பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த காம்படிஷனுக்கு வாங்க. காம்படிஷனில் உங்கள் பசங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த ஆனுவல் டே அன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க, நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் என்ன டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஹெச்ஓஎஸ்லையோ கிளாஸ் டீச்சர்லையோ கேட்டு தெரிஞ்சு அதுக்கு உங்கள் பையனை ப்ரிப்பேர் பண்ணுங்க. மை சன் மை டாட்டர் ஹேஸ் டு வின் திஸ், இந்த வருஷம் அவன் இந்த ஸ்காலர்ஷிப்பை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனை ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப்ஸு ஃபைனான்ஷியல் கன்செஷன்ஸு ஸ்கூல் கொடுக்குறதை யூட்டிலைஸ் பண்ணிப்போம், யூஸ் பண்ணிப்போம். And we are proud to say நம்ம ஸ்கூலில் there are some special children, challenge children. அவங்க வந்து சேர்ந்து அவங்க ஒரு 1 year ஆயிடுச்சு. இப்போ அவங்களோட பேரண்ட்ஸை நான் அன்னைக்கு ஆனுவல் டே அன்னைக்கு நான் கூப்பிடுறேன், நான் ஸ்பெஷல் சில்ட்ரன். அந்த பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்பெஷலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த குழந்தைக்கு மற்ற நார்மல் குழந்தை மாதிரி தான் அவனும் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுற மாதிரி அவனை வந்து ட்ரெயின் பண்ணிடுவான். புரியுதுங்களா நான் சொல்கிறது? வீட்டில் ஸ்பெஷல் சில்ட்ரன் இருந்தால் எவ்வளோ கஷ்டம் பேரண்ட்ஸ்க்கு போய். ஆனால் இங்கே வந்து இருக்கக்கூடிய 8 மணி நேரத்தில் அவனோட கம்ப்ளீட் லைஃப்பையே வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி அவனை ட்ரெயின் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அவன் கூட இருந்து அவனை வந்து நார்மல் பர்சன் மாதிரி ஃபீல் பண்ண வருது. இதெல்லாம் வந்து அவங்க சொல்லாங்க. Let me come to my what I wanted to say. நான் என்ன பேசணும்னு நினைச்சேன் சொல்கிறேன். முதலாவது, நம்ம ஸ்கூலில் எல்லா நாளும் நான் இருக்க முடியல. மோஸ்ட் ஆஃப் த டேஸ் சில வாரங்கள் மட்டும், மாதத்தில் சில வாரங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு 1 வீக் 10 days மேக்ஸிமம் இருந்தது நான் போயிருக்கேன். அப்போது இங்கே இருந்து கண்டினியூஸாக இந்த ஸ்கூலோட க்ரோத்துக்கும் இந்த ஸ்கூலோட பெட்டர்மெண்ட்டுக்காக வேண்டி we have introduced content director. அவர் பேர் வந்து எஃப்ரம். அவர் பேர் வந்து எஃப்ரம். அவரோட க்ரெடென்ஷியல் என்ன அப்படின்னா அவர் வந்து போஸ்ட் கிராஜுவேட்லேயே கோல்டு மெடலிஸ்ட். சின்ன வயசுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் எஜுகேஷன் சைடில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸ்டில் கான்ட்ரிபியூட். அப்போ அவர் வந்து அவரோட ஆசை என்ன அப்படின்னா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து பெட்டர் ஆக்கணும், இப்போ இருக்கிறத விட பெட்டர் ஆக்கணும்.
என்னோட இம்பேக்ட் நான் படித்து வந்ததுக்கு அந்த இம்பேக்டை வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் கொண்டு வரணும் அப்படின்றது அவரோட ஆசை. ஓகே, ஸோ அவர் நான் சொன்ன எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். ஓகே, அவர் வந்து நம்ம ஸ்கூலுக்கு அட்மின் ஹெட்டாக வரும். ஸோ எனி திங் நான் டீச்சர்கிட்ட சொன்னேன் கேட்கல அப்படின்னா அட்மின் ஹெட்கிட்ட நீங்கள் ரைஸ் பண்ணலாம். கம்ப்ளைண்ட்ஸ் காமெடி மட்டும் ஓகே, மெயினாக அவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறாரு அப்படின்னா உங்கள் பையனை அவன் வந்து அவனோட பொட்டென்ஷியல் என்ன, அவன்கிட்ட இருக்கக்கூடிய திறமை என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, ஓகே, நம்ம ஊரில் வீட்டில் பொதுவாக என்ன அப்படின்னா பையனை வந்து இன்ஜினியர் ஆகிடலாம், டாக்டர் ஆகிடலாம், இன்னொன்று என்னது கலெக்டர் ஆகிடலாம். ரைட், இது 3 தான். அதை விட்டா வேற எதுவும் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அவனை இதுவே சொல்லிட்டு இருப்பான். அவன் விட்டா ஒரு பெஸ்ட் குக்காக வர அப்படின்னு புரியுதுன்னா அவனுக்கு நேச்சுரலாகவே அந்த டேலண்ட் இருக்கு. ரோட்டில் அப்படி நடந்து போகும்போதே அண்ணாச்சி கடையில் இருக்கிற ஏலக்காயை வந்து ஸ்மெல் பண்ணுவான். ஸ்மெல் அப்படின்னு. ஓகே, அவன் குக்காக வர வேண்டியவனை பிடிச்சி கலெக்டர் என்ன கலெக்டர் ஆவான்? நியூ கலெக்டர் தான் ஆவான். ஸோ பையனோட கேரியர் கவுன்சிலராக அவனை எதில் டெவலப் பண்ணால் அவன் வந்து பெஸ்ட்டாக இருப்பான். கரெக்டாக பெர்னாட் ஷா சொன்ன மாதிரி நம்ம இந்த வேலை தான் பார்க்கணும்னு. ஓகே, எந்த வேலை பார்த்தாலும் அதில் பெஸ்ட்டாக இருக்கும், அதில் ஒரு கேர். ஓகே, அதில் நம்ம வாழ்க்கையோட ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் கேரியர் கவுன்சிலிங்காக இருக்க போகிறது அவரோட மெயின் எய்ம். அப்போ அதுக்காக வேண்டி சில கரெக்ஷன்ஸு, சில டிசிப்ளின்ஸு, சில என்கரேஜ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவார். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வேற மாதிரி. அதுக்காக வேண்டி he has a lot of plans. அவரோட ஸ்பீச்சில் நம்ம பேசுவார். ஸோ the new admin head is introduced to SR School and I joined with welcome. ரெண்டாவது, நம்ம எஜுகேஷன் சைடில் ஃபர்தராக இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு ஐ ஹவ் ஸ்டார்டட் அ கம்பெனி கால் வத்சலா நெட்வொர்க்ஸ். மேடத்தோட பேரில் வத்சலா நெட்வொர்க்ஸ் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட்ஸ் இல்லையா, கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட்ஸில் போய் ஏதாவது ஒரு குழந்தை படிக்கணும், உங்கள் குழந்தை இப்பையோ இல்லை பிற்காலத்திலையோ இல்லை நீங்களோ போய் படிக்கணும் அப்படின்னா அவங்க வாங்கக்கூடிய ஃபீஸ் இல்லை, அது போய் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, தொட்டாசம் போடுங்க, அந்த அளவுக்கு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது. அதை கேட்டுட்டு நம்ம வந்து யோசிச்சுட்டு சரி இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துடுவோம். ஓகே, அதை ரெண்டாவது அந்த கம்ப்யூட்டர் கிளாஸஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஒரு டயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் அவங்க சொல்லுவாங்க, அந்த டயத்துக்கு நீங்கள் போய் அங்கே படிக்கணும். ஓகே, இந்த பிரச்சனைகளை மேற்கொள்றதுக்காண்டி வத்சலா நெட்வொர்க்ஸில் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்பர் 1, எந்த கம்ப்யூட்டர் கோர்ஸாக இருந்தாலும் சரி மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குதோ அதில் 1/5, 5ல் 1 பங்கு தான் இந்த கோர்ஸ் இருக்குது. மார்க்கெட்டில் உங்களுக்கு 20,000 அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே வந்து 4,000, மார்க்கெட்டில் 5,000 அப்படின்னா இங்கே வந்து 6,000 ரூபாய் அந்த கோர்ஸ். நம்பர் 1. நம்பர் 2, இந்த கோர்ஸ் வந்துட்டு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கும். உங்கள் வீட்டிலேயே உட்கார்ந்து நீங்கள் படிக்கலாம். இல்லை எனக்கு அந்த டிசிப்ளின் இல்லை அப்படின்னா இங்கே வந்து உட்கார்ந்து நீங்கள் படிக்கலாம். வீட்லேயே உட்காந்து நான் படிச்சுருவேன் அப்படின்னா வீட்லேயே உட்காந்து நீங்கள் படிக்கலாம். அப்போ என்ன ஆகும், இந்த கோர்ஸை முடித்த உடனே உங்களுக்கு கடைசியில் ஒரு 1-to-1 செஷன், அந்த கோர்ஸ் டீச்சர் கூட ஒரு 1-to-1 செஷன் இருக்கும், நேராக ஜூம்லேயோ கூகுள் மீட்லேயோ. ரெண்டாவது, அதுக்குரிய ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதுவீங்க. அந்த எக்ஸாமை எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வரும். அந்த சர்டிஃபிகேட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் ஆத்தரைஸ் பண்ணலாம், அப்ரூவ் பண்ணலாம். ஸோ எந்த வேலைக்கு, பேங்க் வேலையோ எந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணணும். கேரிஸ் ஓ இவங்களுக்கு இது தெரியுமா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படேட்டிவ் வேர்ல்டில் ஒரு பையன்
பிஏஓ பிகாமோ இல்லை எம்ஏஓ எம்காமோ படிச்சுட்டு வேலைக்கு போகிறதுல அவன் சர்டிஃபிகேட் கூட நிறைய எனக்கு இதெல்லாம் தெரியும் சார், இது தெரியும் சார், இது தெரியும் சார், இது தெரியும் சார், இது தெரியும் சார்னா அட்வான்டேஜ் யாருக்கு? அந்த பையன். புரியுதுங்களா? அவங்க எம்ஏ படிக்கும் போது இல்லை காலேஜ் படிக்கும் போதே ஃபேமிலியெல்லாம் நிறைய அவன் படிச்சிருக்கான், நிறைய சர்டிஃபிகேட்ஸ் அவன் வாங்கி வச்சிருக்கான். நான் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, அவன் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும், அதில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடும். அதனால அவனுக்கு வந்து ஜாப் இடத்துல ஒரு எட்ஜ். ஸோ அந்த அந்த இது வந்து அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ரெண்டாவது இன்னோவேட்டிவ் ஸ்கூல் அப்படின்ட்டு ஆன்லைன் டியூஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஒரு பையன் டியூஷன் இன்றைக்கு கிழமைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டியூஷன் தேவைப்படுறீங்கன்னா ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க, டியூஷன் ஏன் தேவைப்படும்? ஓகே, நான் சொல்றேன். டியூஷன் ஏன் ஒரு பையனுக்கு தேவைப்படுதுன்னா கற்றுக் கொடுக்குற டீச்சர் வந்து சின்சியரா இருக்கும். ஓகே, கற்றுக் கொடுக்குற டீச்சர் இப்படி திரும்பி ஃபுல்லா எழுதி போட்டுட்டு எனக்கு முன்னாடி 70 கழுதைங்க உட்காந்துருக்கு இல்லை 70 எருமைங்க உட்காந்துருக்கு, அதுங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. நான் ஏன் போய் மண்டை உடச்சேன்? என்னோட நான் ஸ்கூல் போகும்போது டீச்சர்ஸ் வந்து கமிட்மெண்ட் இருந்துச்சு, இல்லை அவனை வந்து படிக்க வச்சிடணும் அப்படின்ற கமிட்மெண்ட் இருந்துச்சு. உங்கள் ஸ்கூலிங் லெவலில் அது கொஞ்சம் குறைஞ்சது. இப்போ வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அது சுத்தமாக இல்லை அப்படின்றதான் பார்க்குறேன். ஒன்று எங்கேயாவது 1000 ஒரு டீச்சர் வந்து அந்த கமிட்மெண்ட்டோடு இருப்பாங்க. பட் 999 டீச்சருக்கு மாதம் ஆனால் என் அக்கௌண்ட்டில் சம்பளம் வரும். காலையில் நான் வேலைக்கு போகிறேன்னா சயின்ஸ் கிளாஸில் சயின்ஸ் எடுக்கிறேன். அங்கே இருக்கிறவன் என்ன பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. சயின்ஸ் கிளாஸை முடிச்சேன்னா நான் போனேன்னா கற்றுனதுக்கு பாலோ தண்ணியோ குடிச்சேன்னா ரெஸ்ட் எடுத்தேன்னா அடுத்த கிளாஸை போனேன்னா. அதனால தான் ஸ்டூடெண்ட்டுக்கு டியூஷன் தேவைப்படும். ஓகே, ஸோ டியூஷன் நான் ஏன் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன் டியூஷன் அப்படின்னு. ஓகே, இது இல்லாமல் ஜென்யூனாவே சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோதான் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, கிளாஸ் ஃபுல்லாக இருக்கிறதுனால கிளாஸ் ஃபுல்லாக சொல்லி கொடுத்தா கூட சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவைப்படும். அவனுக்கு ஏதோ ஒரு கான்செப்ட் புரியல, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் புரியல அப்படின்னா டியூஷன் தேவைப்படும். அப்போ ரெண்டாவது சொல்யூஷன் இந்த வர்சலா கோர்ஸில் என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஆன்லைனில் அந்த டியூஷனை கொண்டு வரும். ஆன்லைன்லேயே அந்த டியூஷனை கொண்டு வரும். அப்போ என்ன அட்வான்டேஜ்? இந்த ஆன்லைன் டியூஷனில் என்ன அப்படின்னா ஃபுல்லாக வீடியோ இருக்குது, பிக்சர் இருக்குது, அப்புறம் அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன். அப்போ ஒரு கான்செப்ட் அவனுக்கு புரியல அப்படின்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷன் அவனுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க. அது புரிய வீடியோவை அவன் 10 தடவை கூட பார்க்கலாம். டீச்சர்கிட்ட போய் 10 தடவை கேட்க முடியுமா? முடியாது. நட்டு கொட்டி போட அப்படின்னு அனுப்பிச்சுவாங்க. ஓகே, ஆனால் இவன்கிட்ட வீடியோ இருந்துச்சுன்னா அவன் 10 தடவை அதை பார்க்கலாம். இங்கே எப்படி பண்ணாங்க, அங்கே அப்படி பண்ணாங்க, இங்கே எப்படி பண்ணாங்க. இப்போ அவனோட 90% ஆஃப் டவுட் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு 1-2 டவுட் இருக்கலாம், அந்த டீச்சர்கிட்ட போய் கேட்டால் அதை சொல்லிடுவோம். ஸோ ஆன்லைன் டியூஷன் இஸ் வெரி வெரி பெனிஃபிஷியல் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் any class, especially for students from 6th standard to 12th standard. 6th standard to 12th standard. இன்னைக்கு நிலைமையில உங்க எல்லாருக்குமே தெரியும் 12th பையன் முடிச்ச உடனே அவனுக்கு ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆகணும் அப்படின்னா எத்தனை எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு, எத்தனை பேரை அவன் பீட் பண்ணி முன்னாடி வர வேண்டியிருக்கு. ரைட்டா? நான் சொல்ல வேண்டியது. ஸோ இது எல்லாத்துக்குமே சொல்யூஷனாக வந்திருக்கிறதா வந்து இந்த ஆன்லைன் டியூஷன் பிளாட்ஃபார்ம் இன்னோவேட்டிவ் ஸ்கூல் அப்படின்னு. அதையும் ஒரு டியூஷன் டீச்சருக்கு நீங்கள் போனால் வருஷத்துக்கு என்ன செலவாகுமோ அதில் 1/3 பங்கு தான் அது ஆகும். 1/3 தான் அது வந்து ஆகும். அந்த சொல்யூஷனும் இருக்கு. ஓகே, ஸோ அந்த வர்சலா நெட்வொர்க்ஸில் இந்த 2 சொல்யூஷனும் இருக்கு. ஒன்று கம்ப்யூட்டர்ஸ் ரிலேட்டடாக கற்றுக்கிறது, அது கூட சில அடிஷ்னலாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் அந்த கோர்சஸ் எல்லாம் இருக்குது. ரெண்டாவது இந்த ஆன்லைன் டியூஷன். இது 2 வந்து இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. மூணாவது சின்சியரா நாங்கள் வந்து இந்த அகாடமிக் இயருக்குள்ள இந்த
இந்த ஸ்கூலை வந்து மிட் ஸ்கூலுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி பிரயாசம் பண்ணிட்டு 8வது வரைக்கும் இந்த ஸ்கூலை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி பிரயாசம். ஓகே, ஸோ ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் நம்ம வந்து இந்த ஸ்கூலை வந்து 8th வரைக்கும் கொண்டு வந்து 8th வரைக்கும் நம்ம ஸ்கூலில் கொண்டு போவோம். அதுக்கு வந்து 9th 10th ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஓகே, ஸோ மிட் ஸ்கூல் அப்ளிகேஷன் எக்ஸ்பெக்டட் டு ஹேப்பன். நாலாவது வந்து ஈவினிங்ஸில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இல்லை சார் எனக்கு ஆன்லைன் டியூஷன்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, டீச்சர் தான் எனக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஈவினிங்கில் டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கும். இதே இடத்துல 6th-லேருந்து 12th வரைக்கும் டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறோம். ஸ்பெஷலிஸ்ட் மேக்ஸு சயின்ஸு இங்கிலீஷ் அந்த மாதிரி அந்த ஸ்பெஷலிஸ்ட் டீச்சர்ஸ் வந்து டியூஷன் நடத்த போகிறாங்க. ஓகே, அதோட டீட்டெயில்ஸ் அப்புறமா கேட்டு ஸ்கூலில் கேட்டுட்டு தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ 3வது வந்து டியூஷன் சென்டர். ஓகே, நாலாவது நான் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஐ எக்ஸ்பெக்ட் சம் ஹெல்ப் டு பி டிரான்ஸ்போர்ட் பார்ட்னர். சில பேர் ஆட்டோ ஓட்டல் நினைக்கிறேன், இல்லை சில பேருக்கு வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, அங்களாக இருப்பாங்க, இதுவாக இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் கூட வந்து பேசுங்க. எப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் வேணும்னு கேட்குறாங்க. இந்த சுற்று கிராமத்தில் இருந்து வர்றவங்க அவங்களுக்கு எப்படி நம்மளால் டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ண முடியும்? உங்கள் நஷ்டத்தில் இல்லை, ஃப்ரீயாக இல்லை, ஸ்கூல் வந்து பே பண்ணணும். ஆனால் எங்களுக்கு ரிலையபிள் பார்ட்னர்ஸாக தேவை. ஒருத்தர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவர் மறக்காமல் போய் எடுத்துருவார் அப்படின்ற அந்த ரிலையபிள் பார்ட்னர்ஸ் நாங்கள் எதிர்பார்ப்போம். அதனால் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், டாக் டு அஸ். நீங்கள் கூட பேசுங்க. நாங்கள் வந்து வி வாண்ட் டு ஐடென்டிஃபை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டிரான்ஸ்போர்ட் பார்ட்னர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதே மாதிரி இன்னும் 2 மாசத்துல நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஐ நீட் யுவர் ஹெல்ப் ஃபார் நியூ அட்மிஷன். ஸ்கூல்ல நியூ அட்மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்க வீடு இருக்குல்ல, அந்த வீதியில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும். லீஃப்லெட்டோ பேம்ப்லெட்டோ வாங்கிருக்கோம். அந்த உங்கள் வீதியில் இருக்கிறவங்க அம்மா அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது, என் பையன் அங்கே தான் பண்ணிக்கிறோம், நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த 2 டீட்டெயில்ஸ் நான் இவங்க கூட பேசுகிறேன். ஓகே, உங்களை கூட்டு போங்கன்னா நான் கூட்டு போகிறேன், அங்கே பேசுங்க அப்படின்னு சொல்லி கேன்வாஸ் பண்ணேன். அவ்வளோதான், சிம்பிள். ரைட்டா? நியூ அட்மிஷனுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த அகாடமிக் இயர் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸ் மேனேஜ்மெண்ட் சேர்த்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண போகிறோம். ஒரு 5 பேர் இருப்பாங்க. ஓகே, பேரண்ட் சைட்லேருந்து ஒரு 3 பேர், டீச்சர் சைட்லேருந்து ஒருத்தர், மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஒருத்தர், அப்படின்னு ஒரு 5 பேர் ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம இந்த 5 பேருக்கு ஒரு கமிட்டி. ஓகே, இந்த கமிட்டி டிசைட் பண்ண போகிறோம் எப்படி நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்தராக என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே அப்படின்னு நாங்கள் மட்டும் யோசிக்காம, இல்லை நாங்கள் மட்டும் எங்களுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்காம பேரண்ட்ஸ்கிட்டையும் ஃபீட்பேக் எடுத்து கான்ட்ரிபியூஷன் எடுத்து அதையும் சேர்த்து மொத்தமாக ஃபார்வர்டாக நம்ம கொடுப்போம். அப்போ பேரண்ட்ஸ், டீச்சர், மேனேஜ்மெண்ட் கமிட்டி 2 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க ஒரு சாயந்தரத்தில் கூடி இந்த 2 மாதத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஓகே இது ஐ திங்க் இதை வந்து இப்படி பண்ணலாம், இப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சஜஷன், இம்ப்ரூவ்மெண்ட், க்ரீவன்சஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு அந்த கமிட்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேர் கொடுங்க, உங்களை கூப்பிட்டு அப்புறமா அட்மின் ஸ்டாஃப் வந்து பேசணும். ஓகே, நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அட்மின் ஸ்டாஃப் நினைக்கிறாங்க. முக்கியமாக ட்ரெடிஷ்னல்
ட்ரெடிஷ்னல் இப்படி சொல்லிடுறோம், ஒயிலாட்டம், ரைட்டா, ஒயிலாட்டம், சிலம்பம், அந்த மாதிரி நம்ம தமிழ்லேயே இருக்கக்கூடிய சில ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. மேபி பாட்டரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம சில்ட்ரனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், தப்பு இல்லை, கெட்ட வார்த்தை எதுவும் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இந்த நம்ம ட்ரெடிஷன் இது நம்ம இந்த இடத்துல தமிழ்நாட்டில் செங்கல்பட்டில் பிறந்தது நம்ம கையில் இருக்குது, ரைட்? நம்ம பிறந்துட்டோம். லெட் அஸ் மேக் யூஸ் ஆஃப் த ட்ரெடிஷன் தட் வி ஹேவ் இன் அவர் கல்ச்சர். நம்ம கல்ச்சரில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷனை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போவேன். உங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா? ஒயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பம் இல்லை இல்லையா? எனக்கும் சொல்லிக் கொடுக்கல. நம்ம ஏன் நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும்? அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். So with that, let me close my speech. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கு அப்படின்னா சஜஷன் ஆஃப்டர் திஸ் இதுக்கப்புறம் அட்மின் டைரக்டர் பேசுனதுக்கு அப்புறமா நீங்கள் மைக்கை வாங்கி சொல்லுங்க, அமைதியாக உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு மனசில் என்ன இருக்கு மட்டும் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் கமிங். Good morning, everyone. Good evening again. It is very good day that I have planned for this meeting. நான் லாஸ்ட் மினிட் தான் உங்களுக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க. நான் ரொம்ப இமீடியட்டாக பிளான் பண்ண வச்சுருக்கேன். வெரி ஹாப்பி. நிறைய பேரண்ட்ஸில் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கீங்க. ஐ ஃபீல் லாட் ஆஃப் ஜென்ஸ் நிறையா தந்தை மகளிர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தாய்மார்களை குறைச்சி வருகின்ற நினச்சிக்காதீங்க. ரீசன் தாய்மார்கள் எப்பயுமே பள்ளிகளோடு அதிகமாக பிள்ளைகளுக்கான எல்லா முயற்சியும் தாய்மார்கள் வகுப்புகளை எடுத்து வருவாங்க. தந்தைமார்களுக்கான கடமைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு முன் பேசிய தாளர் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா ரொம்ப அழகாக ஒரு விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. இப்படி கரஸ்பாண்டன்ட் பேசும்போது உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்குதோ அந்த அளவுக்கு டீச்சர்ஸ்க்கு ஒரு பயம் இருக்குது. என்ன ஒரு பேரண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு, நம்ம வேலை செய்து நம்மளே சொல்லிட்டு இருக்காரு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆகிடுது. உங்களுடைய பார்வையில் இருந்து ஆசிரியர்கள் பார்ப்பதற்கு ஒரு நாளாக கிடைப்பது நமக்கு பெரிய அரிதான செய்யும். ஒரு பேரண்டாக பார்க்கணும் அப்படிங்கிறது இட் இஸ் பீன் வெரி குட். இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்கிறேன். மெயினாக நான் ஒரு சில விஷயங்களை முதல்ல ஜென்ரலாக பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட்ஸை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். இங்கே எத்தனை பேர் உங்கள் குழந்தைகளோட டெய்லி டைம் பண்ணுறீங்க? டெய்லி நான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சார். என் கிட்ஸோட அப்படிங்கிறவங்க நல்லா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். டெய்லி என் குழந்தைகளோட குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆகும். நான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்னோட வேலைகளோட எவ்வளோ பேர் மனம் திறந்து தன்னுடைய குழந்தைகள்கிட்ட பேசுவோம்னு நான் பயிர்ல. இது மூணாவது ரொம்ப முக்கியமான கேள்வி. எத்தனை பேர் என்னோட குழந்தைகளை நான் என்னை விட இந்த உயர்வாக மதிக்கிறேன்னு நினைக்கிறோம் பேருக்கு. அப்படியே இந்த கவுண்ட் அப்படி ஏனோ இறங்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா யூ ஹேவ் ரெஸ்பெக்ட். ஏன்னா முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் டிஃபரன்ஸ். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை நடந்திருக்கும், நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை நடவடிக்கை விதத்திற்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு யூ நீட் டு ரெஸ்பெக்ட் them. You have to spend time with them. You have to listen to them. அவங்க என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது நம்ம கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கும். டெய்லி குறைஞ்சது ஒரு 15 minutes நான் ஸ்கூலில் என்ன நடந்ததுன்னு ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் கேளுங்க. அந்த கல்ச்சரை நீங்கள் டெவலப் பண்ணுற அப்போ தான் உங்கள்கிட்ட ஃப்ரீயாக பேசி வளரக்கூடிய ஒரு மனநிலை வரும். இது எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் அவரோட கெரியர் சம்மந்தமாக உங்கள்கிட்ட பேசுறதுக்கும் உங்களுடைய கெரியர் சம்மந்தமாக உங்கள்கிட்ட பேசுறதுக்கும் உங்கள் பிள்ளைகள் தான் உங்களுக்கான வழிகாட்டி. ஏன்னா என்னுடைய தந்தை என்னை அப்படி வழிநடத்தினார். இன்னைக்கு அதனால தான் நான் என்னோட ஆப்ஷனில் எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் ஸ்கூல்ஸை டெவலப் பண்ணணும், ஃபேமிலிஸில் இந்த பேரண்ட்ஸோட கல்ச்சரை டெவலப் பண்ணணுன்றதுக்காகவே நான் இங்கே வந்து இந்த லெகசியை பார்க்குறப்ப 20-25 வருஷம் அந்த ஸ்கூலோட ஆம்பியன்ஸை பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இவ்வளோ பேரண்ட்ஸ் வந்துருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருந்து படித்து போயிருக்கீங்க.
மெயினாக நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியதுன்னா உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பணத்தை செலவழிக்கிறத விட உங்கள் கிட்ஸுக்காக நீங்கள் எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறது ரொம்ப ப்ரையாரிட்டியான விஷயம். ஸோ நான் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறேன் என் குழந்தையோட படிப்புக்காக அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்காக எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் அவங்களோட லைஃபுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்களோட கேரக்டருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட டைம் உங்களோட வாழ்க்கை சூழ்நிலையை சொல்லிக் கொடுங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமாக நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ஒரு வகையான கரெக்ட். அது உங்களுடைய உயர்வான எண்ணமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை எப்பயுமே ரொம்ப கிளியராக இருக்கணும். உங்களுடைய கஷ்டங்களை குழந்தைகளிடம் சொல்லியே வரணும். நத்திங் ராங். அப்பா இப்படி கஷ்டப்பட்டு வரேன், அம்மா இப்படி வேலை செஞ்சுட்டு வரேன். ஏன்னா போத்த பேரண்ட்ஸை ஒட்டி நீங்கள் என்ன நான் பார்க்குற வரையில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து 2 பேருமே ஒர்க் பண்ணுறீங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நடுத்தர குடும்பங்கள் இருந்து வரீங்கன்னு கேள்விப்பட்டேன். சொல்லுங்கள், நீங்கள் ஒரு எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் பசங்க பிரீஃபாக பேசுங்க. மெயினாக நான் பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து இப்போது ரொம்ப கிளியராக இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்த ஆண்டு கல்வி திட்டத்தில் வந்து நம்ம பசங்களுக்கு லீடர்ஷிப் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். மென்டார் மென்டி ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். மென்டார் மென்டினா உங்களுடைய வகுப்பாசிரியரை தவிர்த்து ஒரு சில ஆசிரியர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிக்கப்படுவாங்க. அதாவது ஒரு ஒரு ஆசிரியருக்கு 4 மாணவன் இல்லை 4 மாணவி இப்படி நாங்கள் கொடுக்குறோம். இங்கே ஒரு 200 மாணவர்கள் இருக்காங்கன்னா நம்ம பிரிச்சு கொடுக்குறோம். அவர்கள் ஒரு ஆண்டு முழுவதும் உங்களை வழிநடத்துவாங்க. உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்துவாங்க. உங்கள் பிள்ளைகள் எப்படி பேசுகிறது, உங்களுடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, உங்கள் பிள்ளைகள் பள்ளியில் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை மிக தெளிவாக ஓராண்டு முழுவதும் அவர்கள் கற்றுக் கொடுப்பாங்க. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்கிறப்போ உங்கள்கிட்ட அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த கிளாஸ் டீச்சர் கன்சர்ன் டீச்சரை பார்த்துட்டு நீங்கள் அந்த மென்டார் மென்டியில் உங்களுக்கு யார் உங்களுக்கு மென்டாராக யார் இருக்கான்னு சொல்லி கேட்கணும். ரொம்ப கிளியராக சொல்லணும்னா உங்களுக்கு அடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோராக அவர் ஒரு ஆண்டுக்கு இருப்பார். உங்களுடைய பிள்ளையுடைய எல்லா வளர்ச்சியிலும் அவருடைய பங்கு அதிகபட்சமாக இருக்கும். அவங்க கிளாஸுக்கு டைமுக்கு வராங்களா, அவங்க ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்க எதனால் கிளாஸுக்கு ஸ்லோவானதாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இதில் சொல்லுவாங்க. ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் பிள்ளைகளுக்கு எது தேவை எது அத்தியாவசியம் என்பதை சொல்லி கொடுக்குறாங்க. வெரி டாப் ப்ரையாரிட்டி தட் திஸ் ஜென்ரேஷன். இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற கிட்ஸுக்கு அது தெரிய மாட்டேங்குது. துணிந்து உங்கள் பிள்ளைகள் தான் நோ என்று சொல்லிப்பாங்க. என்ன ரீசன்னா அடம் பிடிச்சி நம்ம ஒரு விஷயத்தை சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த கல்ச்சர் மாறும். நாங்கள் இப்போ ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிக்கோன்னா காலையில் எதிர்க்கும் போது உங்கள் கிட்ஸை ரொம்ப அன்போடு இருக்குங்க. அவங்க ரொம்ப பாசிட்டிவாக அந்த டேயை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நைட்டு முடிக்கும் போது நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி உங்கள் குழந்தைகளை தூங்க வைக்கும். இந்த ரீசன் இஸ் நிறைய நல்ல விஷயங்களை கேட்க தான் அந்த குழந்தைகளுடைய மனப்பக்குவம் வளரும். இந்த உலகத்தை இன்னும் இன்னும் ஒரு வைடர் வியூவில் பார்க்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வளரும். ஸோ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நம்ம நல்ல ஒரு லீடர்ஷிப் ப்ரோக்ராம் இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது அடுத்த ஆண்டு 5ஆம் வகுப்பு வரையோ 8ஆம் வகுப்பு வரையோ காஸ் ரேஸ் நமக்கு 8 வரை அப்ரூவ் கிளம்பிட்டோம்னா ஒரு ஸ்டார்ட் 6, 7, 8 நம்மளுடைய பள்ளிக்கு ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடர் உங்கள் வீட்டில் இருந்தே இருப்பாங்க. நாங்கள் எப்படி சொல்கிறோம்னா ரொம்ப கிளியராக சொல்லணும்னா நல்லா படிக்கிற பையன் ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆக முடியாது. படிப்பிற்கும் ஆளுமைக்கும் சம்பந்தம் இல்லை. ஒருத்தருக்கு காட் கிஃப்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி என்பது அந்த பையன் அவரேஜாக படிக்கலாம். ஆனால் நிறைய விஷயங்களை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய நிறைய மாணவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய திறனுள்ள மாணவன் பள்ளியில் தலைமை மாணவனாக இருக்கும். அதே போன்று ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு தலைமை மாணவனும் ஒரு துணை தலைமை மாணவியோ ரெண்டுமே இருக்கும். விளையாட்டுக்கு ஒரு ஆளும் கலைக்கு ஒரு ஆளும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி லீடர்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னொன்று மெயினாக கிளப்ஸ் வந்து ஏற்கனவே சர்க்கிள்ஸ்ன்னு சொல்லுவீங்க நீங்கள். நாங்கள் இப்போ கிளப்ஸ்ன்னு சொல்லி சுற்றுச்சூழல் சம்பந்தமாக கார்டியன் ஏஞ்சல் என்று ஒரு சிஸ்டம் கொண்டு வரலாம் சொல்லி யோசிச்சிருக்கோம். கார்டியன் ஏஞ்சல்னா என்ன? இப்போ ஒரு 5ஆம் வகுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 10 பேர் வந்து கொஞ்சம் ஸ்லோ லேர்னராக இருக்கும். அவனுக்கு வந்து அவனோட டீச்சர் டீச் பண்ண மாட்டாங்க. அவன் ஸ்டூடெண்ட்டே வந்து ஃப்ரெண்டாக சொல்லி கொடுக்கணும். கார்டியன் ஏஞ்சல் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காவல் ஒரு மாதிரி இருக்குது. இவரே எல்லாம் அவரை அழகாக மெச்சூர் பண்ணி அவரை டேக் கேர் பண்ணுற அளவுக்கு இந்த ப்ராசஸ் அமைக்கும். மெயினாக நம்ம அடுத்த வருஷம் இந்த ஐலாண்டிங் சம்மந்தமாக சாருக்கு சொன்னாங்க. ஐலாண்டிங் அப்படின்னா நீங்கள் படிக்கிற கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூஷனோட சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ். அதாவது நான் பொதுவாக சொல்கிறேன், நான் எந்த துறையில் வேலை பார்த்தேன் ரிவ்யூ கொடுக்குறேன். நான் மத்திய அரசினுடைய வேதியியல் துறையில் வேலை வாய்ப்பு இயக்குநராக டைரக்டர் ஃபார் பிளேஸ்மெண்ட்
கெமிக்கல் மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். அதே போல அதே துறையில் ஒரு ஆண்டுக்கு மேலாக கல்வி இயக்குனராக அகாடமிக் டைரக்டர். ஸோ என் பேரண்ட்ஸ் ஒரு சிலர் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அப்டேட் வேணும் சார், நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், நான் என்ன படித்தா இன்னும் என்ன டெவலப் பண்ணிக்கலாம் நினச்சி பேச நினச்சாலும் யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஐ எம் ஹியர் ஃபார் என்டர்மெண்ட். நான் கண்டிப்பாக இங்கே மேட்ச் அடுத்த மேட்ச் நான் இங்கே தான் இருப்பேன். நீங்கள் எப்போ வேணாலும் என்னை மெசேஜ் பண்ணிட்டோ இல்லை அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டோ நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்க்க. உங்களுக்கு எந்த உதவி வேணுமானாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனல் அப்டேட்ஸ்க்கு என்ன ஹெல்ப் வேணும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன். அண்ட் மெயினாக நம்ம அந்த ஐலாண்டிங் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் ஆர் நெசசரி ஸ்கில்ஸ் நமக்கு ரொம்ப அடிப்படையாக தேவை. நம்ம பசங்களுக்கு டிஜிட்டல் லேர்னிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இனோவேட்டிவ் ஸ்கூல் அப்படிங்கிறது என்னன்னா பசங்க டிஜிட்டல் மூலமாக, அதாவது மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக படிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம். நீங்கள் இப்போ நினைக்கலாம் ஏன் மொபைல் வாங்கி போய் நான் பையன் வீடியோ கேம்ஸ் ஆடிட்டு தான் நான் யூஸாக செய்கிறது அப்படின்னா இங்கே உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. உங்கள் பையன் என்ன பண்ணுறான், எந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனை நீங்கள் கொஞ்சம் கண்காணிக்கணும். எங்களோட டீம் இருந்து கண்காணிப்பாங்க. அவன் இன்னைக்கு ஒரு லெசன் படிக்கிறான் அப்படின்னா அது ஒரு 40 நிமிஷமாக இருக்கும் அந்த வீடியோவில். உங்கள் பையன் எவ்வளோ நேரம் பார்த்துருக்கான், அதுக்குரிய எக்ஸாம்ஸ் இருக்கும். அதை எழுதியிருக்கானா இல்லையா என்றதெல்லாம் நாங்கள் இன்னும் முடிவு பண்ணிக்கிறோம். உங்கள் வீட்டிலேயே 6th மேலே படிக்கிற நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க. அதாவது 6th to 12th படிக்கிற உங்கள் வீட்டு பிள்ளைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அனுப்புங்க. அவங்களுக்கு நாங்கள் எந்த ப்ராசஸ் என்னங்கிறத சொல்கிறோம். முதல் ஒரு வாரம் அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் முழுமையாக இலவசம். அவங்க எதுவுமே செலவு பண்ண வேண்டாம். அதில் இருக்கிறத அவங்க கொஞ்சம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு மொபைலில் ஏற்றி போய் பார்க்கணும். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா நமக்கு இன்னும் 2 மாதம் லீவு. இதில் 6, 7, 8 போகிறவங்க, 9th, 10th போகிறவங்க, 11th, 12th போகிறவங்க நிறைய பேர் உங்கள் வீட்டில் இருப்பாங்க, ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருக்கலாம். இவங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இது மூலமாக பயன்பட்டு கொடுங்க. நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஒருத்தருக்கு பண உதவி செய்வது கூட கல்வி ரீதியாக உதவி செய்வது அவரோட வாழ்நாள் முழுவதும் மறக்கப்படாது. ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங்கை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது. இந்த அப்ளிகேஷன் பற்றி எல்லாத பற்றி நம்ம இன்னும் கண்டிப்பாக பேசுவோம். அடுத்த ஆண்டு வாரத்துக்கு ஒரு முறை இந்த அப்ளிகேஷனில் இவங்க எப்படி லேர்ன் பண்ணுவாங்கிற சிஸ்டம் வந்து இவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ஓவராலாக அந்த சிஸ்டமை உங்களுக்கு கொடுப்போம். மோர்லெஸ் நாங்கள் இந்த சம்மரில் ஒரு சம்மர் கேம்ப் நடத்தலாமான்னு சொல்லி யோசிச்சுருக்கோம். இதில் உங்களுடைய விருப்பம் எப்படி இருக்குங்கிறதே எங்களுக்கு தெரியும். ஏன்னா நமக்கு 12ஆம் தேதியோட ஸ்கூல் முடியுது. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த சம்மர் கேம்பை பிளான் பண்ணணும். இது ஒருவேளை நாங்கள் சம்மர் கேம்ப் நடத்தினா உங்களால் பிள்ளைங்களை கொண்டு வந்து விட்டுட்டு கூட்டு போக முடியுமா? லைக் ஸ்கூல் நாங்கள் ஒரு வாரம் தான் நடத்துவோம். இது என்ன கோர்ஸ்னா பேசிக்காக இங்கிலீஷ் லாங்குவேஜை கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம். நம்மளுடைய இன்டர்பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ், பேச முடிஞ்சவங்களுக்கு பேசுறது சம்பந்தமாகவோ, பாட முடிஞ்சவங்களுக்கு பாடவோ, நடனமாட முடிஞ்சவங்களுக்கு நடமாடவோ, அந்த ரீதியான எல்லா ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த 1 வீக் ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நம்ம பையன் இன்னும் ஒரு 4 பேருக்கு மிங்கிலாகிறதே கஷ்டப்படுறான், அவனுக்குள்ள ஒரு ஃபியர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸை பிரேக் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஓகே அப்படின்னா நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சரில் டேட்ஸ் இங்கிலீஷ் பண்ணுவோம். மே முதல் வாரம் வைத்தால் உங்களுக்கு சம்மதமா, இல்லை ஏப்ரல் கடைசி வைத்தால் உங்களுக்கு சம்மதமாகிறத நீங்கள் தெரியப்படுத்துங்க. உங்கள் டீச்சர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா நான் 3, 4, 5 கிளாஸஸில் போய் நான் டைரெக்டாக அந்த பசங்கிட்ட பேசினப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் எங்களுக்கு முழு சம்மதம், எந்த விஷயத்துலையுமே எங்களுக்கு காம்ப்ரமைஸ் இல்லை, நாங்கள் ஸ்கூலுக்கு வரோம், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் கேட்டாங்க, கலர் ட்ரெஸ்ஸில் வரலாம் மசாலா அப்படின்னாங்க. தாராளமாக கலர் ட்ரெஸ்ஸில் வாங்க, அப்படியே தான் பிளான் பண்ணுறோம். மார்னிங் கொண்டு விட்டுட்டு நீங்கள் ஒரு 1 வீக் முடிச்சுட்டு கூட்டு போங்க. நல்ல லேர்னிங் ப்ராசஸாக இருக்கும். உங்கள் பசங்க இந்த லீவில் என்ன பண்ணணுங்கிறத சொல்லி கொடுப்போம். இன்னொன்று மெயினாக நாங்கள் எல்லாருமே ஒரு பெரிய ரிக்வெஸ்ட்டாக இருக்கிறது, டெய்லி ஒரு 2 பக்கமானது உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளாக படிக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட் புக்ஸ், நல்ல பெரிய ஆளுநரை கொண்ட எல்லா நாடுகளிலும் சில தலைவர்களுடைய பேசிக்கான ஒரு நல்லா புக் வாசிக்கிறவங்களா இருக்கும். இந்த பழக்கத்தை நீங்கள் இப்போ பழக்கலாம் அப்படின்னா இன்னும், அதாவது 20 வயசுக்கு அப்புறம் இல்லை, 10 வயசுக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷன் மாறிடும். அதனால் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால் ட்ரை டு ஹேபிட் நாம் இன்னைக்கு டேலேருந்து போங்க. இன்னைக்கு டேலேருந்து ஒரு 2 பக்கம் வாசி. சின்ன பசங்களாக இருந்தால் ஒரு 10 லைன் வாசி. நான் போகல ஒரு 10 லைன் வாசி. ஃபிக்ஸ் காலையில் எங்களுக்கு ஒரு டே ஒரு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணி டே க்ளோஸ் பண்ணும்போது ஒரு ப்ரேயர் முடியும். இந்த மாதிரி ப்ராக்டிஸை வீட்டில் வைங்க. நாங்கள் அடுத்த வருஷம் டைம் டேபிள்ங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் போவோம். என்னென்னா பசங்களுடைய பங்க்சுவாலிட்டியை டெவலப் பண்ணுறது. இன்னைக்கு ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வெரி சாரி சே ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கு. நீங்கள்
தப்பாக சொல்கிறேன். ஒரு சிலருக்கு ஒரு சில கடமைகள் இருக்கும், பொறுப்புகளுக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, அது தப்பாக நான் கான்செப்ட் சொல்கிறேன். ஆனால் இன்னும் பிள்ளைகளும் பஞ்சுவலாக மாறும். நான் நிறையா இப்போ கிளாஸில் பேசும்போது சொன்னாங்க, ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தால் பிள்ளைங்களை வந்து பேரண்ட்ஸ் எங்களுக்கு அக்ரெசிவாக அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் திரும்பியும் சொல்கிறேன், உங்களை பார்த்து தான் உங்கள் பிள்ளைகள் வளர்க்கிறது என்பதை வளர்ந்துறாங்க. நீங்கள் கேட்டில் இருந்து சண்டை போட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு லேட்டாக போயிட்டு உள்ள உள்ளனா அவங்க சண்டை தான் போடுவாங்க தவிர, நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வரணும்னு அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வளராது. அதனால் மேக்ஸாக கொஞ்சம் டைமிங் ஃபாலோ பண்ணுறதுல கொஞ்சம் கிளியராக இருக்கேன். பசங்க ஸ்கூலுக்கு வரும்போது எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. கொஞ்சம் டைம் அவனே கொஞ்சம் லேட்டாக கிளம்புனா கூட நீங்கள் சொல்லுங்கள், நீ உன் ஸ்கூலுக்கு போகிற, நீ தான் உன் ஸ்கூலோட பேர், நீ முதல்ல போய் நிற்கிறத நீ ரோல் மாடலாக நிற்கணும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் பசங்களை தோற்பிக்கிறதுனா நிறைய விருதுகள் பட்டியல் வந்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட், பெஸ்ட் எஸ்ஆர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவார்ட்ஸ் கொண்டு வரணும் இருக்கோம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர், அதாவது ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் அகாடமிக் அவார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்க்கும் நிறைய அவார்ட்ஸ். நான் பேசிக்காக ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக சொல்லுறேன், உங்கள் பசங்களை நீங்கள் வேற யாருமே கம்பேர் பண்ணாதீங்க. எனி ரீசன்ஸ் இது இப்போன்னு கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையுமே நீங்கள் உங்கள் பசங்களை வேறு எந்த ஸ்கூலும் சொல்லியுமே கம்பேர் பண்ணாங்க. நீங்கள் 300 மார்க் வாங்கியிருக்காங்கன்னா அடுத்த எக்ஸாம்பிள் 110 மார்க் வாங்கினா இதான் அவனோட இம்ப்ரூவ்மெண்ட். அந்த 10 மார்க்குங்கிறது தான் அவனோட இம்ப்ரூவ்மெண்ட். அவன் டெவலப் வாங்கிட்டே போவான். நீங்கள் அந்த 10 என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சா தான் அடுத்த 3 மார்க். அதனால் அதில் ரொம்ப கிளியராக இருக்க. நம்மளோட மேஜர் அஜெண்டாவாக நான் இந்த ஐலாண்டினையும் இன்னோவேட்டிவ் ஸ்கூலையும் நான் பார்க்குறேன். இன்னோவேட்டிவ் ஸ்கூல் வந்து ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருக்குது, இதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா கோர்ஸஸுமே இருக்குது. அவங்களுடைய எல்லா சப்ஜெக்ட்ஸும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்ஸில், இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் இதை ஒரு கல்ச்சராகவே ஃபாலோ பண்ணுவாங்க. என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி பேரண்ட்ஸ் எல்லாம் பண்ணி மானிட்டர். அதனால் இந்த 2 மாதம் சாலிடாக உங்களுக்கு டைம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருக்குது, இந்த ப்ரோக்ராம் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னா ஸ்கூலை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். இந்த 2 மாதம் வீட்டில் இருக்கிற டைமில் டெய்லி ஒரு 1/2 hour இல்லை 1 hour நீங்கள் அவன் கூட உட்காந்து அவனுக்கு வீடியோஸ் போட்டு கொடுத்து அவனை லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த 2 மாதம் ரொம்ப ப்ரோக்ரெசிவாக யூஸ் ஆகும். நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ரொம்ப குறிக்கோளோடு இருக்கோம். அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஹோலிஸ்டிக் ஃபார்மேஷன் தான். அகடமிக்ஸ் நல்ல ஃபார்மேஷனில் இருக்கணும், கோவைக்கு நல்ல ஃபார்மேஷன் இருக்கணும், அவங்களோட பர்சனாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பேசிக் அஜெண்டாவாக அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் கொண்டு வரோம். இன்னும் ஸ்கூலோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் புக்ஸு, லைப்ரரி செட்டப் எல்லாத்தையுமே நாங்கள் இப்போ பிளான் பண்ணி மாற்றிட்டு வரோம். ஒரு பெரிய கார்ட்ஸ் கிரியேஷன்னா நம்ம எந்த ஒரு புது அப்ரோச்சை கொடுத்தாலும் நம்ம கரஸ்பாண்டோ இன்ஸ்டியூஷன் வந்து உடனே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பியன்ஸில் நீங்கள் பேரண்டாக இருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா கிடைச்சி நீங்கள் ஏதோ ஒரு வேற ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்க, சார் இந்த ஸ்கூலில் இந்த சிஸ்டம் இருக்குது, நம்ம ஸ்கூலில் நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னா எந்த ஹெசிடேஷனும் வேண்டாம், மெசேஜ் பண்ணுங்கள், டேரக்டாக கால் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து அப்ரோச் பண்ணும்போது எனக்கு சொல்லிட்டு போங்க. வித்தின் 10 days நாங்கள் கரெக்டான ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வந்து நாங்கள் அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். ஒரு 2 விஷயம், மெமரி லேர்னிங் ப்ரோக்ராம் சொல்லி ஒரு லேர்னிங் ப்ரோக்ராம் அடுத்த ஸ்டார்ட் பண்ணுவோம். அது என்னன்னா உங்கள் பசங்களோட லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் ஈக்குவலாக ஒர்க் ஆகும். அதாவது எப்படி சொல்றது, ஒரு சிலர் லெஃப்ட் ஹேண்ட் எழுதுவாங்க, பார்த்துக்கலாம் லெஃப்ட்லே ரைட் எழுதுவாங்க. அந்த பசங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். மற்ற எல்லாரும் ஏன்னா மைண்ட் வந்து ஈக்வி பேலன்ஸ்டாக இருக்கும். லெஃப்ட் ரைட் எழுதும் போது லெஃப்ட் ரைட் எழுதுறவங்க 2 சப்ஜெக்டை 2 ஹேண்டில் எழுதுவாங்க. ஒரு சைடு லெஃப்ட் இங்கிலீஷ் எழுதுனா ரைட்டில் மேத்தமெட்டிக்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி நமக்குரிய அந்த டிஃபரன்சஸ் இருக்கும் நிறைய. அதனால நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி மெமரி ட்ரைனிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எல்லாம் நாங்கள் ரொம்ப இந்த வருஷம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணுறோம். 2 விஷயத்தை சொல்லிட்டு அந்த க்ளோசிங் ஸ்பீச், நீங்கள் இந்த இன்வெஸ்ட் பண்ணுற பணம் ஒரு காலமும் வீண் போக நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்று செலவழிக்கிற உங்களுடைய கஷ்டப்பட்டு உங்கள் உழைப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய பணம் ஒரு காலமும் வீணாகிறதுக்கு நாங்கள் ஒருபோதும் விட மாட்டோம். இன்னொன்று, எந்த ஒரு சொசைட்டி பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்களோ தட் இஸ் கோயிங் டு பி தி பெஸ்ட் சொசைட்டி. இதுதான் என்னோட லைஃபோட பேசிக் அஜெண்டாவாக நான் எடுத்துருக்கு. எந்த ஒரு சமுதாயத்தில் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஒன்றிணைந்து செயல்படுகிறார்களோ அந்த சமுதாயம் நல்ல மாணவர்களையும் நல்ல மனிதர்களையும் உருவாக்கும். அந்த பசங்க பெரிய கிராஜுவேட் ஆகி நிறைய ஏன் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உங்கள் பசங்க நல்ல ஒரு மனுஷன் நம்ம வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறோம்.
ரொம்ப பேசிக்கான விஷயமா. இதான் எஸ்ஆர் ஸ்கூல் அஜெண்டாவாக நான் பார்க்குறேன். இதான் நம்ம அடுத்த வருஷத்துக்குரிய நம்முடைய டார்கெட். தொடர்ந்து எங்களோட எல்லா விஷயத்தையும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள். லைக் நான் ரொம்ப சாலிடாக நம்புகிறேன். அடுத்த அக்டோபருக்கே ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எனி அப்ரோச் எந்த விதமான உங்களுக்கு ஒரு வருத்தமோ ஸ்கூல் மேலே எது இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் ஓப்பன்லி டாக் பண்ணி ரொம்ப வெளிப்படையாக எங்களை வந்து இந்த பிரச்சனை இருக்குது தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக கேட்குறோம். கண்டிப்பாக ஐ ஹோப் எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். காட் இஸ் வித் அஸ். ஐ மீன் காட் இஸ் கைண்ட் டு அஸ் லைக் இஸ் கைண்ட் டு அஸ். நான் அதுதான் ரொம்ப யதார்த்தமாக பார்க்குறேன். அச்சம் துறந்த மனம், சிறந்த விருந்த பார்வை, இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பிள்ளைகளை அடுத்த ஆண்டு கொண்டு போவோம். இப்போ வந்து எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. இப்போ கொஸ்டின் ஆன்சர் செஷன் தான். அதனால் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் டேரெக்டாக கேட்கலாம். அது கிவ் எந்த ஹெசிடேஷனுமே வேண்டாம். நான் இப்படி சொல்லிட்டா பிரச்சனையாக இருக்கும் என் பசங்க எதுவுமே கிடையாது. யூ ஹேவ் யுவர் ஓப்பன் ரைட்ஸ். என்ன பேசணும்னாலும் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற என்ன குறையினாலும் நீங்கள் பேசலாம். அதுக்காக தான் இந்த செஷன். அது ரொம்ப என்ன சொன்னால் உண்மை சார். அதெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்ற தகராறு ஸ்டார்டிங் ப்ராப்ளம். ஒரு சின்ன அட்வைஸ் நம்மளை ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் என்ன பேசலாம்? நான் என்னோட ஸ்கூல் வாழ்க்கையில் இதை நான் பார்க்கல அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. என்னோட ஸ்கூல் வாழ்க்கையில் சார் எனக்கு இது கிடைக்கல, ஆனால் என் பையனுக்கு இது கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்? அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ டிஸ்கஷன் வந்து அந்த டைரக்ஷன் இருக்கும். எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் யாருக்கு இருக்கிற யாருமே ஏற்றத்தாழ்வுன்னு ஒன்றும் கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு 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 வகையில் அப்துல் கலாம் சொன்னது மாதிரி கனவு காணுங்கள் அப்படின்றது தான் ஒவ்வொருத்தரும். ஓகே, உங்களுக்குன்னு உங்கள் வாழ்க்கைக்குன்னு ஒரு கனவு இருக்கு, உங்கள் குழந்தைகளோட வாழ்க்கைக்குன்னு ஒரு கனவு இருக்கு. அந்த கனவு இல்லாமல் இருந்தாலும் கனவு இருக்கும் பொழுது அந்த கனவு மெய்ப்பட நான் என்ன செய்ய முடியும்? என்னோட ஸ்கூல், நான் என் பையன் போய் படிக்கிற ஸ்கூல் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ண முடியும், கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? என்னோட சொசைட்டிக்கு அதன் மூலமாக என்ன நன்மையை கொண்டு வர முடியும்? நம்ம எல்லாரும் சொல்லலாம், இந்தியா கெட்டு போச்சு சார், விலைவாசி அதிகமாகிடுச்சு சார், இன்னும் முடியல சார் அப்படின்னு நெகட்டிவாகவே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசுறதுக்கு நம்ம எல்லாருக்கும் 1001 ரீசன் அதெல்லாம் தெரியும். ஆனால் என்னுடைய பையனோட உலகம்னு ஒன்று இருக்கும். அவன் ஒரு 25 வயசு 30 வயசு கல்யாண வயசுக்கு வந்து அடுத்த ஜெனரேஷன் அவன் ப்ரோக்ரியேட் பண்ணக்கூடிய வயசுல வரும்பொழுது அவனோட உலகம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இப்ப வேலை போட்டு வளர்த்தாலும் முடியும். கரெக்டா? இப்படியே நெகட்டிவா பேசி 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 வீட்டில் கணவன் மனைவி இடையில பையன் முன்னாடி சண்டை போட்டு உறவினர்களோட பையன் முன்னாடி சண்டை போட்டு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கவே முடியாது. அப்போ என்ன கனவு உங்க பசங்களுக்கு என்ன கனவு, என்ன வந்து அவன் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு அது கிடைக்கல, எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு, அது கிடைக்கல. ஆனால் என் பையனுக்கு இது உருவாக்கணும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஸ்கூல்ல இருக்குதா இல்லாம இருக்குதா, இந்த ப்ரோக்ராம் கொண்டு வர போறாங்களா? கேள்வி இருக்கே, நீங்க கேட்கலாம். கேள்வி
கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். நான் வந்து 10th 9th 8th படிக்கிற வரைக்கும் கூட எனக்கு சொல்ல போனால் ஆய் தெரியாது. ஏபிசிடி தெரியாது. ஓ இதுதான் கேப்ஸ் லெட்டரா, இதுதான் ஸ்மார்ட் லெட்டரா அப்படின்னு எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா அம்மா படிக்காதவங்க. அதனால் அவங்களுக்கும் சொல்லித்தரவங்களுக்கு திறமை கிடையாது. எனக்கும் அந்த நானும் படிக்கணும்னு ஒரு எண்ணம். அந்த இடத்துலேயே என்னோட ஒரு முயற்சி எப்படியாவது படிச்சு பெரியாவது நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, பிறந்தது கஷ்டப்படுறவங்க வளர்ந்து நல்ல ஒரு வேலைக்கு வந்துடும் அப்படின்னு அதில். ஆனாலும் இப்போ லாஸ்ட் இயர் நான் சேர்க்கும் எல்கேஜி தான் ட்வின்ஸ் பேபிஸ் எனக்கு சேர்க்கும் பொழுது ஃபீஸ் வந்து என்னோட பையன் பேர் வந்து கபினேஷ், இவங்க வந்து கொத்துவீங்க. 2 பேர் வந்து சேர்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஆர்டியில் சப்மிட் ஆகிட்டா ஒருத்தர் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக பே பண்ண சொல்லுவாங்க. நான் வீடு கட்டிட்டு இருந்தாங்க. இவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்க, எப்படியா வேண்டாம் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துறதுலாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. இதெல்லாம் பரவாயில்ல கட்டி கொடுத்துருலாம், ஆம்பளை பிள்ளைங்க நல்லா படிப்பு வரணும்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல கொஞ்ச நாள் பார்ப்போம், சரி படிப்பு அப்படி இல்லைன்னா நான் பாதி நிறுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான் வந்து நான் இப்போ சேர்த்தேன். ஆனால் இப்போ வந்து என்னோட பிள்ளை வந்துட்டு அக்காயி ஃபுல்லாக சொல்லுது, ஏபிசிடி சொல்லுது, ஸ்மால் லெட்டர் இது கேப்ஸ் லெட்டர் சொல்லுது. ஒரு பிள்ளை வந்துட்டு நான் அம்மா வந்து என்னை வந்து குட் பாய் சொல்லிட்டாங்கம்மான்னு சொல்லுது. பெரிய உடனே சொல்கிறாம்மா நாளைக்கு நான் வந்து டீச்சர் கிட்ட குட் பாய்னு பேர் வாங்க போகிறோமா, நான் அந்த புக்கை எடுமா, அவன் என்ன படிச்சோமோ அதை எனக்கு சொல்லி கொடுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுவே புக் எடுத்து அதுவே படிக்கணும்னு சொல்லுது. எனக்கு வந்து ஸ்கூலில் நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யன்னு சொல்லுவாங்க தவிர இந்த மாதிரி நான் படிக்கணும்னு சொன்னாலும் எனக்கு டைமும் கிடைக்காது. அப்படிலாம் இருக்கும்போது இப்போ நான் இந்த ஸ்கூலில் கரெக்டாக தான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். அது என்னோட பிள்ளைய வச்சு நான் எப்படி முயற்சி பண்ணுவோம், ஆனால் நான் வந்து நான் இங்கே சொல்லி கொடுத்துவாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் என் மனசுக்குள்ள. தேங்க்யூ. வந்து செயல்படுகிறது. நான் வந்து இப்போ சம்பாதிக்கிறேன். ஆனால் பெரிய கம்பெனி வேலைக்கு ஆனால் அந்த கம்பெனி போனதுக்கு தெரியும் நான் படிக்கல கூட இருக்கணும்னா நல்லா படிக்கிறதுலாம் இருக்குது. அந்த இதில் தான் இப்போ பையனை நல்லா படிக்கணும்னா இங்கே சேர்த்தேன். பேரண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் சொல்லுறது பேரண்ட்ஸ் சார் நாங்கள் என்ன சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் நான் என்ன சொல்கிறது புரியல, நான் எப்படி நினைக்கணும் நாங்கள் யோசிக்கிறதுக்கு மேலே அதிகமாக யோசிக்கிறேன் எங்களுக்கு வார்த்தை எதுவும் இல்லை. ஓகே நம்ம கரெக்டான வழியில் போயிட்டே இருக்கோம், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். அவர் என்ன வழி கரெக்டாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்க மாட்டேன் தான். புதுசு புதுசாக நிறைய கிளாஸுக்கு ஆரம்பிப்பாங்க, டான்ஸ் கிளாஸ், மியூசிக் கிளாஸ், இன்னும் நிறைய கிளாஸ்கள் புதுசு புதுசாக மேனேஜ்மெண்ட் இவ்வளோ யோசிக்கும் போது அதை விட பெருசாக யோசிக்கிற போகிறது கிடையாது. இந்த ஸ்கூலில் இப்போ படிச்சும் அவங்க ரொம்ப யோசிப்பாங்க நல்லா இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி பார்த்து மட்டும்தான் எங்களுடைய வேலை செய்கிற கடமையாக இருக்கும். மற்றபடி நீங்கள் பெரும்பாலும் கிளாஸ் இருக்கிறதுனால அந்தளவுக்கு படிப்பு பெருசாக இருக்காது. நம்ம எல்லோரும் ஒரே பசங்க படிக்க வைக்கணும் நல்லதாக இருக்கும். அது கண்டிப்பாக கலந்துமன் சார் பண்ணிவிடாத நல்லா இருக்குது. அதனால தான் நம்ம மற்றபடி பேசுகிறதுனால ஒன்றும் கிடையாது. இது எல்லாரோடைய இது தான் இருக்கும். இது அடுத்தடுத்து புதுசாக நிறைய கிளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கண்டிப்பாக நாங்களும் அதில் கலந்துப்போம், பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் சார். ஆனால் இன்னும் இன்ட்ரடியூஸ் நிறைய பண்ணுவோம். நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற எல்லாத்தையும் எங்கள் பசங்க கண்டிப்பாக கலந்துப்பாங்க. அது ஏன்னா நீங்கள் முயற்சி பண்ணுற இந்த உங்களோட முயற்சி நல்லா தெரியும். ஆனால் ஸ்டார்டிங் வந்து பார்க்குறோம் அந்த முயற்சி நாங்கள் ஒரு பேரண்ட்ஸ் நாங்கள் கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு இருப்போம். ஆனால் நீங்கள் தைரியமாக முயற்சி பண்ணலாம் சார். இதுதான் எனக்கு எங்கள் கொடுக்குற சப்போர்ட் சார். இது எல்லாரும் சொல்லணும் சார். பேசும்போதே பேரண்ட்னால நான் சொல்கிறேன். ஓகே, எனக்கு தோணுச்சதுனால நான் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸை வந்து எக்ஸ்கர்ஷன் அப்படின்ட்டு ஒரு நாள் கூப்பிட்டு போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸ்கர்ஷன் அப்படிங்கிறது ஜூக்கோ, பீச்சுக்கோ, பார்க்குக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு நாங்கள் கூப்பிட்டு போகிறோம். நான் என்ன சொல்கிறேன், ஐ இன்வைட் யூ டு பி பார்ட் ஆஃப் தட் எக்ஸ்கர்ஷன். அந்த எக்ஸ்கர்ஷனுக்கு நீங்களும் வாங்க, உங்கள் பசங்க கூட நீங்களும் வாங்க. டீச்சர்ஸ், நீங்கள் பசங்க எல்லாம் ஒன்றா போகலாம், எல்லாம் ஒன்றா போகலாம். அது அவனுக்கு ஒரு மறக்க முடியாத நினைவாக இருக்கும். கரெக்டா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த வருஷத்தில் நான் ஸ்டூடெண்ட்டை எத்தனை தடவை எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி. மாமா வீடு, தாத்தா வீடு, மாமா வீடு, தாத்தா வீடு. அதை தவிர நான் ஒன்றுமே பார்க்கல. ஒரு காமன் பிளேஸ். மற்ற அவன் கிளாஸ்மேட்ஸ் கூட எங்கள் அம்மாடா அப்படின்னு சொல்றதுக்கு அவனுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும், அவனுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த நாள் அவ்வளோ ஈஸியாக மறக்காது. அது வந்து பர்மனெண்ட்டாக எச் ஆகிடும். அந்த மாதிரி சஜஷன்ஸ். ஓகே, ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம்.
பி ஃப்ராங்க், நான் வந்து ஃப்ராங்காக சொல்கிறேன். எனக்கு தெரியும் பிரசன்ட் இந்தியா மண்டேரி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் எம்காம் முடிச்சிருக்கேன். செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணேன், கான்ட்ராக்ட் பேஸில் தான் ஒர்க் பண்ணேன். இதனால் எனக்குள்ள ஒரு இது என்னென்னா, எவ்வளோதான் ஒர்க் பண்ணாலும் சைன் பண்ணி கொடுக்குறது அவங்க. நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் அதுக்கேற்ற வந்து கெயின் நம்மளுக்கு கிடையாது கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கிறாங்க. அது எனக்குள்ள ரொம்ப இருந்துட்டே இருந்துச்சு. சரி, நம்மளும் இந்த மாதிரி இருக்கும், நம்ம பசங்களும் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்றதுனால ஒரு நல்ல ஸ்கூலாக இருந்தால் நம்ம சேர்ந்து விட்டுடலாம், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு இது பண்ணேன். இவனுக்கு நான் இந்த ஸ்கூல் எடுத்து வந்து சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ கொரோனா டைமு. ஃபஸ்ட்டு வந்து மேம் அட்மிஷன் போடும்போது சின்ன பையனுக்கு ஒன்றுமே தெரியல, ஒரு ஏபிசிடி எழுத தெரியல, 1 2 3 சரியாக எழுத தெரியல. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், நான் இந்த ஸ்கூல் எடுத்து வந்து சேர்ந்து விட்டேன்னா இது வரைக்கும் நான் பெரிய பையனுக்காவது பையன் பிடிச்சி எழுத சொல்லி கொடுத்தேன் எல்லாமே. சின்னவனுக்கு நான் ஒன்றுமே சொல்ல, அவனே எடுத்து நோட் எடுத்து அவனே எழுதுவான். இப்போ வரைக்கும், இப்போ லாஸ்ட் மினிட் எக்ஸாம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் மட்டும் நான் கேட்குறேன், அவன் ஆன்சர் பண்ணுறான். நிஜமாலே காட் பிளேஸ். நான் இந்த ஸ்கூல்ல எடுத்து வந்து சேர்க்கும் போது அவ்வளோ அழுது, அவ்வளோ ப்ரேயர் பண்ணி போயிட்டு நான் வந்து தப்பு பண்ணிட்டேனோ, இந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி சேர்த்துட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் என் பையன்கிட்ட நானே சொல்லிட்டேன், சின்ன பையன் தான் அவன். அவன்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, தம்பி நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, அண்ணாவை மட்டும் ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து. இப்போ அவன் சென்ட் ஜோசப் படிக்கிறான், என்சிசியில் பாயிண்டா இருக்கான், அது ஓகே. இங்கே வந்து நான் உன்னை சேர்த்து விட்டுட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேனாப்பா, நான் ஃபீல் பண்ணாதப்பா, படிக்கிற பசங்க எங்கே இருந்தாலும் படிப்பாங்க, நீ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ அப்படின்ட்டு நான் சொன்னேன். என் பையன் சொன்னாங்க, நீ அதை மட்டும் கவலைப்படாதம்மா, மேம் சூப்பராக சொல்லி தராங்க, நான் படிச்சுக்கோமா, நான் கண்டிப்பாக பெரிய ஆகிடுவோம்மா அப்படின்ட்டு அவன் சொன்னான். சின்ன பையன் அவனோட மனசுல வந்து எப்படி இருந்திருக்கு, இது நாங்க யாரும் அவனுக்கு டீச் பண்ணவே இல்லை. அப்போ அவன் மனசுல இருந்து இது வருதுன்னா கண்டிப்பா இந்த ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும் காரணம். இப்போ வந்து இங்க வந்து மேம் சொன்னாங்க, ஒரு பையன் 8 லாங்குவேஜ்ல சொன்னாங்க, அது என் பையன் தான். நான் இவங்க இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு அவ்வளோ பயப்படுறேன். நான் படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு ஃபீல் இருக்கலாம், ஓ கிராமர் மிஸ்டேக் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என் பையன் கிட்ட நான் சொல்லும் போது, மேம் வந்து இந்த மாதிரி எனக்கு அம்மாவுக்கு ஒரு ஐடியா இருக்கு, நான் இந்த மாதிரி உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீ போய் வந்து ஸ்பீச் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஐயா எங்கள் சார் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, எங்கள் மேம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்கம்மா. அவன் எப்பவுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு இருப்பான் எல்லா காம்படிஷனும். நன்றி சொல்கிறேன், மேம் தான் எல்லாமே டீச் பண்ணுறாங்க. எனக்கு என்னன்னா, ஃபஸ்ட்டு நீ வர அது முக்கியம் இல்லைப்பா, நீ ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு வரதான் அது முக்கியம் இல்லை, அந்த ஃபஸ்ட்டு வந்து நீ எல்லாம் புதுசாக பண்ணல, கிரியேட்டிவிட்டியாக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி நான் இந்த மாதிரி டீச் பண்ணேன். மேம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, சாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப நன்றி. இந்த ஸ்கூலில் நான் சேர்த்ததுக்கு ரொம்பவே பெருமைப்படுறேன். நான் அழுததை விட இந்த ஸ்கூலில் இப்போ நான் சேர்த்து விட்டு அவன் ஒரு நல்ல நிலைமையில வரான்றது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் ஆல். ஓகே, அவங்க ஓகே கேட்டாங்க, பரவாயில்ல, நல்லா ரேங்க் ஏற்றுங்க அப்படின்னு நல்லா பண்ணுற அப்படிதான் நான் இருக்கேன். ஸோ அதனால் டீச்சர்ஸ்லாம் கிளாஸில் நல்லா சொல்லி கொடுக்குறாங்கிறதுல உங்களுக்கு தெரிவிச்சு ரொம்ப நன்றி டீச்சர். அப்புறம் என்ன டீச்சர் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட உங்களோட குறைய சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இதுவே ஃபஸ்ட்டு ஒரு இதுவாக இருக்குது. பெரும்பாலும் நிறைய கிளாஸ் சொல்லவே மாட்டேன். அதுக்கே வந்து கவசம் சார் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலாக கேட்க ஸ்கூல் எதுவுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பேரண்ட்ஸுங்களை பார்த்து உங்களோட குறைய சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறத வந்துட்டு மேனேஜ்மெண்ட் முதல்ல எந்த மேனேஜ்மெண்ட் தைரியம் இருக்குன்னு தெரியல. அந்த எஸ்ஆர்பி ஸ்கூல் மட்டும்தான் அது இருக்குன்றத நான் பெருமையாக தெரிவிச்சேன். ரொம்ப நன்றி சார். அவள் வந்து நல்லா படிப்பா, ஆனால் இன்னும் நல்லா பண்ணுறா, எல்லா வேலையும் நல்லா பண்ணுறா, பெஸ்ட்டாக பண்ணுறா. பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு 4லேயும் வாங்கினா 5த்லேயும் வாங்கிட்டா. இந்த வாட்டி டிஸ்லாகரேசி சின்னது எல்கேஜி படிக்கிறா, ரொம்ப கலவீனம் பாப்பா. அவளை கூட ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸாம் கிட்ட கூட ஒரு வாட்டி 3 வயசு இருக்கும்போது கேட்டேன், மேம் வந்து அடுத்த வருஷம் போகுதுன்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ அவள் செகண்ட் ரேங்க்கு, பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிருக்கா, நல்லா ஆக்டிவாக இருக்கா, நல்லா சூப்பராக பேசுகிறா. பயங்கரமா எல்லா நேரத்துலையும் ஃபஸ்ட்டாக இருக்கணும், மக்கள் மத்தியிலும் பெஸ்ட்டாக இருக்கணும், ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு போட்டு 2 பேர் படிக்கிறாங்க. ஸோ எஸ்ஆர் ஸ்கூலுக்கு தான் நான் தேங்க் பண்ணுவேன். ஸ்கூலில் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க, கிரேஸ்மா. தேங்க்யூ. அக்காவுடைய உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸில் யாராவது பசங்க இருந்து அவங்களுக்கு கெரியர் கவுன்சிலிங் தேவைப்படுகிறது, என் பையனுக்கு அடுத்து என்ன கோர்ஸ் எடுக்குன்னு தெரியல, 10th முடிச்சுட்டான்,
டுவெல்த்து முடிச்சுட்டான். இப்போ காலேஜ் போகிறதுக்கு அவனுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கன்னு தெரியல. 10th முடிச்சுட்டு அடுத்து என்ன குரூப் எடுக்கன்னு தெரியல. அப்படி யாராவது உங்கள்கிட்ட சஜஷன் கேட்டாலோ இல்லை உங்களுக்கு அப்ரோச் பண்ணாலோ தயவு செஞ்சு அவங்க நீங்கள் நம்ம ஸ்கூலுக்கு கூப்பிடுவாங்க. வி ஆர் ரெடி டு ஹெல்ப். அவங்க நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க இல்லை அப்படின்னாலும் அந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு வி ஆர் இந்த பொசிஷன் டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு சப்போர்ட். அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய ரெடியாக இருக்கணும். இப்போ நம்ம ஸ்கூல்லேயே படிக்கிற பசங்க 5th முடிச்சுட்டு பை காட்ஸ் கிரேஸ் நமக்கு அப்ரூவல் கிடைச்சிச்சு அப்படின்னா வில் இமிடியட்லி ஸ்டார்ட் 6th. இன்கேஸ் அப்படி ஒரு முடியல அப்படின்னா நீங்கள் உங்கள் பசங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும், ஸ்டடீஸில் என்னென்னலாம் பண்ணணும். இல்லை ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. பட் அது நோட் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்கு இன்னும் வேற ஏதாவது புக்லெட் அந்த மாதிரி ஈஸியாக எல்லாருமே ஹேண்ட் ரைட்டிங் பழகிறது மாதிரி ஈஸியாக புக்லெட் மாதிரி கொஞ்சம் இஷ்யூ பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே இன்னொன்று சார், டான்ஸ் சர்க்கிள் ஜாயின் பண்ணோம். அது வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு திங்க் பண்ணுவோம். ஸ்பெஷலிஸ்ட் அந்த பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்குறவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். பரதநாட்டியம் மோஸ்ட்லி ஃபைனலைஸ் பண்ணி இந்த வருஷத்தில் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசு. அப்போ அது பெட்டர் தெரியும் என்ன பையனுக்கு நிறைய மிஸ் ஆகுது. ஸோ அது கொஞ்சம் டெய்லி கொண்டு வர ஒரு டைம் வந்து மிஸ் ஆகி போகுது. ஒவ்வொரு சப்ஜெக்ட் மிஸ் ஆகி போகுது. அது வந்து ஒரு 2 days கழிச்சு அந்த மாதிரி தான். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் பையன்? யூகே. ஓகே. Respected correspondents, sir, admins, sir, parents and teachers, a very good morning to you all. I feel honored to propose this vote of thanks on the behalf of our school. It is said that a feeling of gratitude is one of the noblest feelings, and its expression is one of the noblest acts. First, I would like to thank our correspondents, sir, admins, sir, wholeheartedly for arranging, planning, and making this meeting successful. Further, I would like to extend a sincere gratitude to parents for sparing the valuable time and providing so much valuable to us. Your appreciation and suggestion will surely result in more success in our academic goals. We both are always together for the progress of our students. I would like to thank all the known and unknown hands who contributed to the successful organization of this meeting. Once again, I thank one and all who present here. I would like to take a leave with a grateful heart. Thank you. ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும். இந்த இனோவேட்டிவ் ஸ்கூல் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? இது பேசிக்காக 3, 4, 5 இருக்கிற பேரண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டோ எங்கள் டீம் முன்னாடி இருப்பாங்க. உங்கள் மொபைல் நம்பரையும் அந்த டீம் கொடுத்துட்டு போங்க. இல்லை என்னோட அண்ணன் பசங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும், இல்லை என் ஃபேமிலியில் வேறு யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணணும், இதை பற்றி நான் தெரிஞ்சுக்க வருது அப்படின்னா நீங்கள் உங்கள் நேமையும் மொபைல் நம்பரையும் கொடுத்துட்டு போங்க. நீங்கள் டீம் உங்களை உடனடியாக அப்ரோச் பண்ணுவாங்க. அதோட பேசிக் எக்ஸ்பிளேஷன் ஃபஸ்ட்டு 5 days வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி 7 days 1 week இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக்காக 3, 4, 5 இருக்கிற கிட்ஸுக்கு இந்த லீவில் அதை கொஞ்சம் பர்பஸாக எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு யூஸ் பண்ணி பாருங்க. இந்த டிஜிட்டல் ஸ்கில்லிங் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்படிங்கிறதால தான் ஐம் ப்ரவுட் டு சே இந்த ரீஜியனில் இல்லை, இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு எல்எம்எஸ் போர்ட்டலோட ஒரு ஸ்கூல் ரன் ஆகுதுன்னா அது நம்ம பண்ணணும். there is no other school. அதனால் மை டீம் இஸ் தேர். போகிறவங்க இதில் விருப்பப்படுறவங்க பின்னாடி பேர் கொடுத்துட்டு போங்க. அவங்க உங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு என்னங்கிறத சொல்லுங்கள். சரியா?